விட்டாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சம் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட வந்துட்டு ரொம்ப நாட்களா, இல்ல மாதங்களான்னு தெரியல. இன்னைக்கு மிகாசா அக்கர்மன் வந்திருக்காங்க. வணக்கம் மிகாசா எப்படி இருக்கீங்க? வணக்கம் மிட்டாச்சி. நலமாக இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கடைசியா கூலில பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வரீங்க. ம். அதுக்கு இடையில பாட்காஸ்ட்ன்னு ஒண்ணு ட்ரை பண்ணோம். இடையில மீட்டிங் ஒண்ணு. ஆனா முடியல. ஸோ அத புதைச்சுட்டு இன்னைக்கு நாங்க வேற ஒண்ணு கொண்டாந்துருக்கோம். இதையாவது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நம்பிக்கையோட கேசரி கிண்டி பேசுறேன். கேசரி ஆமா நம்ம ஆக்சுவலா கேசரி பத்தி பேசலாம்னு தான் நாங்க பிளான் வச்சிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஜான் போய் பிப்ரவரி, மார்ச் வந்துருச்சு. அன்சீன் சீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த படம் வரும்போது திருப்பி இவங்க வருவாங்க. கண்டிப்பா வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான படம். ஸோ அண்ணாவோட கெரியர்ல. இப்ப வந்துருவேன் மிட்டாச்சி. படம் வந்தா சரி. ஸோ அது தனியா இருக்கட்டும். ஸோ இன்னைக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ப 2ஆ பிரிச்சிடலாம். அதாவது என்ன சொல்றது, 8 8ஆ பிரிப்பார் இல்லையா? ரஜினிகாந்த் ஒரு பாட்டுல. அந்த மாரி 30 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க வாழ்க்கைய 2ஆ தான் பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணமா இருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும், அது வேற செக்ஷன். நம்ம 30க்குள்ள பார்ப்போம். 30க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா 2 2 தான். காலேஜுக்கு முன்னாடி, காலேஜுக்கு அப்புறம். ஸோ அதுதான். இன்னைக்கு நாங்க எத பத்தி பேச போறோம்னா, காலேஜுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல அது அது அத தாண்டி இருக்கும்ல, ஸ்கூல தாண்டி. ஏன்னா பொதுவா எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல பத்தி பேசுவாங்க. இல்ல ஸ்கூல் நடந்த விஷயங்கள பத்தி பேசுவாங்க. பட் அத தாண்டி வெளிய நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல. ஸோ இன்னைக்கு அந்த மாரி தான் ஒரு டாபிக் எடுத்து பேச போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் மெமரீஸ். ஸோ சின்ன வயசுல உங்களுக்கு எந்தெந்த மாரி விஷயம் நடந்தது? அந்த மாரியான டிஸ்கஷன் போகும். நாங்க வந்து எத பத்தி பேச போறோம்னா, மெயினா வந்துட்டு மெமரீஸ் கிடையாது. சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ம். ஓகே. இல்ல. நம்ம வந்துட்டு மெமரீஸோட நிப்பாட்டிக்குவோம். ட்ராமா போனோம்னா அது வேற மாரி போயிரும். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ரைட்டு. நான் என்ன சொல்றது? அது இப்ப யோசிச்சோம்னா நல்லா இருக்குமான்றது தெரியல. கிரிஞ்சா இருக்கும். கிரிஞ்சா இருக்க கத சொல்லலாம். பட் அத தாண்டி ரொம்ப டீப்பா எஃபர்ட் ஆயிருக்கும்ல. அது திருப்பி பேசணும்னா திருப்பி தோண்டி எடுக்கிற மாரி ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் லிமிட் வச்சுட்டு இன்னைக்கு நாங்க டாபிக்க மூவ் பண்ணலான்னு இருக்கோம். ம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இந்த சைல்ட்ஹுட்ட சூஸ் பண்ணோம்னா, மெயினான ஒரு ரீசன் இருக்கு. இப்ப காலேஜு அங்க இருக்கிற நம்ம ஒரு டெர்ம்ஸ் இருக்கும்ல, ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு 2 பக்கமும் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப துரோகம்னு எடுத்துக்கலாம். இப்ப காலேஜ் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, துரோகம்ன்றது வந்து வேற லெவல்ல போகும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இவன் படிச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா படிச்சிருப்பான். ரெக்கார்ட் எழுதியிருக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட்டா குடுப்பான். அதுக்கப்புறம் பிராக்டிகல் லேப்ல வந்து கவுத்து விட்டுறானுங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் இருக்கும். அந்த மனநிலையில அதெல்லாம் துரோகம் நமக்கு. பெரிய துரோகம். ஆ. அது வந்து அப்பதான் நம்ம வந்து ஃபீல் ஆகும். இப்ப என்ன சொல்றதுன்னா, நான் தனக்காண்டி யோசிக்கிற ஒரு டைம் வந்துரும். ம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்றது? ஸ்கூல் டைம் அப்ப வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாரி ஒரு யோசனையில இருந்துட்டுருப்போம். பட் காலேஜ் வந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்து ரொம்ப பீக்ல போற டைம். ஸோ, அதனால அங்க வந்து நம்ம கிரிஞ்சு கதைகள் எதிர்பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வெறும் துரோக கதைகள் அதிகமா இருக்கும். அதனால நாங்க வந்துட்டு அத ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கூல் லைஃப் பத்தி தான் போக போறோம். சரி ஓகே. இப்ப ஸ்கூல் லைஃப்ல உங்களுக்கு பெரிய துரோகம்னா என்ன மாரியான விஷயம்? அதாவது ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ல. பெரிய துரோகம்னு நான் சொல்றது வந்து, இத எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா 2000 அந்த டைம் பேட்ச் இருக்காங்கல்ல. 2015, 16, 17 அவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நாங்க ஆல்ரெடி வந்து எங்களுக்கு எங்க செட்ல தான் நெறைய டஃப் கொஸ்டின் கேட்டாய்ங்க 10த்ல. அதுக்கப்புறம் வந்து 11த்ல புதுசா வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா 11த்ல வந்து பப்ளிக் அப்படின்னு. குமுலேட்டிவ் போடுவாங்க. 11த்ல வந்து பப்ளிக் எக்ஸாம்லேருந்து குமுலேட்டிவ் போடுவாங்க அப்படின்னு. இதுல ஹைலைட் என்னன்னா வந்து, எங்களுக்கு பாடம் தெரியலன்னா சரி. எல்லாம் வந்து 11வது, 12வது சேர்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. அவிங்களுக்கு தெரியலன்னா ஓகே. ம். பாடம் எடுக்குறாய்ங்கல்ல, அவிங்களுக்கே தெரியல. 11த்ல வந்து என்ன சிலபஸு? எந்த மாரி வந்து சாப்டர்ஸ் இருக்கும்? எதுவுமே தெரியாது. அவிங்களும் கத்துக்கிட்டு படிச்சுட்டு நைட் நைட் அவிங்க படிச்சுட்டு வந்து எங்களுக்கு நடத்திட்டு இருக்காய்ங்க. எங்களுக்கும் ஒரு இளவும் புரியல. இத விட ட்விஸ்ட் என்ன அப்டின்னா, 15 மார்க் கொஸ்டின்னு ஒரு 3 பக்கத்துக்கு எழுதுவாங்கய்யா. அப்ப வந்து 1200 ஆமா. அதுக்கு. இன்னொரு புரட்சி என்னன்னா 600 மார்க்குக்கு எழுதுறோம். 1200 கம்மியாக்கி 600 மார்க்குக்கு எழுதுறோம். அப்படி எழுதிறோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு சிலபஸ் கம்மியானுச்சா அப்படின்னா கிடையாது. அதே போர்ஷன் தான் 3 பக்கத்துக்கு நீங்க எழுதுற 15 மார்க்க நாங்க 5 மார்க்குக்கு எழுதணும். சரியா? இப்படி வந்து எங்களுக்கு முதுகுல வரிசையா சக்கு, 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 சக்குன்னு இறக்கி விட்டாய்ங்க. நான் இத வந்து பெருசா எனக்கு இது இப்ப சொல்றப்ப சிரிப்பா இருக்குது. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. 11த், 12த், 10த்.
அவங்க வந்து உங்களுக்காச்சும் பரவால்ல. நீங்க வந்து அவிங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, 12த்த வந்து 2ஆ பிரிச்சா 600 மார்க் 11த்துக்கும், 600 மார்க் 12த்துக்கும் எழுதியிருக்கோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. என்ன கொடும பாருங்க. ம். இப்படி பல துரோகங்கள் நடந்திருக்கு என்னோட வாழ்க்கையில. ஓகே. நீங்க வந்து அகாடமிக்கா போறீங்க. நான் கேட்டது அகாடமிக் தாண்டி. அத தாண்டினா நெறைய கிரிஞ்சு லவ் ஸ்டோரீஸ் இருக்குது. துரோகம்னு சொல்ல முடியாது. அத நான் துரோக கதைன்னு எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா, நாங்க முன் கதை கொஞ்சம் பேசுனதால தெரியாது. துரோகம் கிடையாது. அதாவது இவங்க ஒரு வேல பார்க்க போனாங்க. பதிலுக்கு அங்கருந்து இன்னொரு ஒரு வேல வந்துச்சு. ரைட். அது அப்ப வந்து சரி நம்ம உள்ள போகும்போது போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம லைஃப் எங்கருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ப்ரீகேஜிலருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஏன்னா, அதுதான் நமக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் மண்டைக்குள்ள மெமரியா ஏர்லியா ஸ்டோர் ஆன விஷயம். அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு யாருக்கும் தெரியாது. ஞாபகம் இருக்குங்க ஐயா. நம்ம சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் புதுசா முழுசா தெரியாது. ஆனா வந்து சின்ன சின்ன விஷயம் அப்ப பேசினதோ, இல்ல வந்து அப்ப நடந்த ஒரு விஷயம் மட்டும் மெமரியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இப்ப ப்ரீகேஜிலருந்து ஓடுவோம். ஸோ உங்களுடைய ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி அந்த வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையா? ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. அ எங்களோட இதுல எப்படின்னா, காலனி மாரி இருக்கும். காலனில ஒரு குடும்பமா இருப்பாங்க. வரிசையா ஒரு 10 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்திலேயே ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கும். நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலு. என் குடும்பமே கொண்டு போய் அங்க தான் சேர்க்கும். எல்லாமே. சும்மா வந்து மேய்க்க வந்து கஷ்டப்பட்டுட்டு, தள்ளி விட்டுறது அந்த பள்ளிக்கூடத்துல. நாங்க வந்து போனோம் அப்டின்னா, அந்த ஸ்கூல் டீச்சரும் எங்களோட காலனில தான் இருக்காங்க. அதுதான் கொடுமையான விஷயம். இது ஏன்டா கொடுமையான விஷயம் அப்டின்னா, இருங்க சொல்றேன் ஏன்னு. நான் போறேன். ஆஸ் யூசுவல் வந்து மூக்கு ஒழுவ ஒழுவ வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பிடிக்கவே பிடிக்காததுன்னா அந்த ப்ரீ கேஜிஸ் தான். போயிட்டு ஸ்லேட்டு குச்சி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த படத்த எல்லாம் பார்த்து கெட்டு போனேனா என்னங்கிற ஞாபகம்லாம் எனக்கு இல்லங்கய்யா. ஆனா ஸ்லேட்டு குச்சிய வச்சு நான் வந்து ஒரு மனநிலை அப்ப ஏதோ இருந்துச்சு. என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. ஸ்லேட்டு குச்சிய சிகரெட் மாரி வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்துல் கலாம் மாரி உட்கார்ந்து யோசிச்சுட்டு அந்த கரெக்ட்டா யாருன்னா எங்க காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மிஸ்ஸு. அவங்க கண்ணுல பட்டுட்டேன். தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க ஐயா பிரின்சிபல் ரூமுக்கு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு குமாரு. அப்ப வேற வந்து அந்த ஸ்கூல்ல வந்து நடுவுல வந்து செவுருலாம் இருக்காது. ஒவ்வொரு கிளாஸையும் வந்து டிவைட் பண்றது எப்படின்னா, ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாய்ங்க. இந்த பள்ளிக்கூடமா அந்த படத்துல எல்லாம் காட்டுவாய்ங்க. அந்த மாரி பெரிய போர்டு போட்டு இல்ல, இல்ல. அது ஊர்ல இருக்க எல்லா நர்சரி ஸ்கூலுக்கும் அதுதான் இருக்கும். ஏன்னா என்ன பண்றது நர்சரி ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஒரு ஹால விட்டுட்டு ஹாலுக்கு நடுவுல பிரிச்சு, பிரிச்சு போட்டு ஏமாத்திட்டு இருப்பாய்ங்க கிளாஸ் ரூம்ன்னு. லிட்டரலா வந்து என்ன பண்ணுவாய்ங்கன்னா, ஒரு மிஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், போர்ட எடுத்து விட்டோம் அப்படின்னா கம்பைன் கிளாஸ் முடிஞ்சுச்சு. அந்த மாரி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னோட சிஸ்டர் வந்து என்னோட அக்கா வந்து ஒரு 3 கிளாஸ் தள்ளி இருக்காங்க. அவங்களுக்கு செய்தி போயிடக்கூடாதுன்னு இந்த சிப்லிங் ட்ராமா வேற ஒண்ணு. இந்த பள்ளிக்கூடத்துல. அவிங்களுக்கு செய்தி போயிடுச்சுன்னா முடிஞ்சுச்சு நம்ம சோலி. வீட்ல. அது மாரி கொண்டு போய் நிறுத்தி அவங்க என் காத புடிச்சு திருவ, என் காது சிவப்பாக, எங்க வீட்ல கேட்க, நான் ஒண்ணும் இல்லன்னு சமாளிக்க, அதுக்கப்புறம் அந்த மிஸ் வந்து எல்லாத்தையும் சொல்ல, ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரி ஓகே. உங்களுக்கு இப்படி இருந்துச்சா? எனக்கும் உங்கள மாரி தான். எனக்கு வந்துட்டு ஸ்கூலே பிடிக்கலையா? இல்ல ஸ்கூலுக்கு என்ன பிடிக்கலையான்னு தெரியல. நான் வந்துட்டு ப்ரீகேஜி எனக்கு ஞாபகம் இல்ல. எல்கேஜி நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு படிச்சது வந்துட்டு ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல என்ன பிரச்சனைன்னா, முன்னாடி கேட் கிடையாது, வாட்ச்மேன்லாம் கிடையாது. தொறந்து தான் இருக்கும். நான் சொல்றது 2003, 4 அந்த டைம் நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா, லஞ்ச் பிரேக் வரும். லஞ்ச் பிரேக் வரும்போது எங்க வீட்லேருந்து ஆள் வருவாங்க. வீட்லேருந்து ஆள் வந்தா நான் அங்க இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஓடி போயிருவேன். கதவு வந்து ஆச்சு எப்படின்னா, கதவ எப்ப வாட்ச்மேன் அங்கிள் தொறந்து வைப்பாரு, ஓடிடுவோமா அப்படின்னு நின்னுட்டு இருந்திருக்காரு. இல்ல கிளாஸ் ரூம் மட்டும் தான் கதவு இருக்கும். அதான் முன்னாடி மெயின் கேட்ன்னு ஒண்ணு கிடையாது. கேட்டே கிடையாதுங்க. அது வந்துட்டு ஓடிருவேன். ஓடி போயிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 3 1/2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. தாண்டி ஒரு கேர்ல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். ஆ வந்துட்டாருல. சொல்லுங்க, சொல்லுங்க. நேரா போயி அங்க முன்னாடி நின்றுறது. ம். ஆனா வந்து ஒரு ஒரு நியாயம் வேணும். எல்கேஜிலேன்னா என்ன சரி சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. போய் நின்றுவேன். ஒரு 4, 5 வாட்டி இது பண்ணியிருக்கேன். 3 வாட்டி எங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் தெரிஞ்ச ஆட்கள் வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 2 வாட்டி என்னோட அத்தையோட பொண்ணுங்க 3 பேரு. அப்பயே வந்து 6த், 7த் அந்த மாரி படிச்சுட்டு இருந்த கேஸ்கள்னால ரொம்ப பெரிய 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 ஆட்கள். நோட் திஸ் பாயிண்ட் அத்தை பொண்ணு 3 பேர். அடுத்து. ஸோ அவங்க ஒரு 2 வாட்டி பார்த்து கூட்டு வந்து வீட்ல விட்டு
ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. அதுக்கப்புறம் போய் இங்க சண்டை போட்டுருக்காங்க ஸ்கூல்ல. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஓடி போயிடுறான். ஆனா 3 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு கூத்து என்னன்னா எனக்கு வழியே தெரியாது. ஆனா வழி தெரியாம போய் கேட்டா நின்றுவேன். கரெக்ட்டா கேர்ல்ஸ் ஸ்கூல் பக்கத்துல நின்னுடுவாரு. வழியே தெரியாம. ம். அங்க போய் நின்றாச்சா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஒரு நர்சரி, பிரைமரி ஸ்கூல். அது என்னன்னா, நான் ஸ்கூல் போய் நிப்பேன்ல, அத தாண்டி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போணும். அது ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துருவேன். 2வது அங்க வாட்ச்மேனு, கேட் எல்லாமே கிடக்கு இந்த வாட்டி. இன்னொன்னு நான் உட்காரவே இல்ல. என்ன சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அழுதுகிட்டு இருந்த கேஸ். ஸ்கூல் போக்கூடாது, வீட்ல தான் இருக்கணும். நான்லாம் வந்து 8வது வரைக்குமே அழுதுகிட்டு இருந்த கேஸ் தான். சொல்லுங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா பரவால்ல. நான் கொஞ்சம் குட் பாயா இருந்திருக்கேன். எனக்கு புடிக்கவே புடிக்காதுங்கய்யா. பள்ளிக்கூடமே லிட்டரலா யோசிச்சா 9த்துக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு அந்த அளவு பிடிக்காது. அது ஸ்கூல்னாலயா என்னன்னு தெரியல. சரி பேசுவோம் அத பத்தி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் யுகேஜி, எல்கேஜி வந்துச்சா, நான் வந்து எல்கேஜி பாதியிலே ஓடி ஓடி வந்தனால, இங்கே பாதியில சேர்த்துட்டாங்க. 1/2 வருஷம் நல்லா போச்சு. திருப்பி யுகேஜி போனோம். யுகேஜி போயி 10 நாள் யுகேஜிலேருந்து திருப்பி எல்கேஜிக்கு மாத்துறானுங்க. காரணம் கேட்டா, இல்ல இவன் 1/2 வருஷம் தான் படிச்சிருக்கான். கோட்ட அடி மொதல்லேருந்து ஆரம்பின்னு திருப்பி மொதல்லேருந்து எல்கேஜி. இதே மாரி சம்பவம் மறுபடியும் 4த் நடந்துச்சு. அது நம்ம அந்த செக்ஷன் வரும்போது வந்து பார்க்கலாம். அதாவது 10 நாளு இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ புடிச்சிருப்பேன். திருப்பி இங்க போயிட்டு கிளாஸு. இப்ப இவங்க அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருப்பாய்ங்க. நான் அண்ணன்னு கூப்பிடுறேன். என்னன்னு கூப்பிடுறது? எப்படி இருக்கும்னா, நம்ம கனவுல எல்லாம் தூங்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தோம்னா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பாய்ங்க, ஸ்கூல்ல. பார்த்தா அது வந்து நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்டா இருக்காத பக்கத்து வீட்டுக்காரன்லாம் வந்து உள்ள வருவான். "நீ என்னடா இங்க இருக்க? நீ என்னடா மொட்டை போட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி வந்து இட்டாச்சிக்கு ஒரே கன்ஃப்யூஷன் தான். நம்ம இங்க இருக்கோமே, அப்ப அவைங்க எங்க? அப்படின்ட்டு. எனக்கு குழம்புச்சு. ஏன்னா 10 நாள் இங்க இருந்துட்டோம். திருப்பி இங்க வந்துட்டேன். எனக்கு 10 நாள் குடுத்த புக் இருக்கு. நான் எதுவும் பேர் எல்லாம் எழுதல. புக் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 10 நாள் கழிச்சு வந்துட்டு புக்க கேட்டாங்க. குடுத்துட்டேன். குடுத்த பிறகு திருப்பி நான் படிச்ச புக்கே திருப்பி குடுக்குறாங்க. எதுக்கு திருப்பி படிச்ச புக் குடுக்குறீங்கன்னு கேட்கும்போது, இல்லப்பா உன்னைய கிளாஸ் மாத்திட்டோம். ஐயோ! ஐயோ! இதே மாரி நடந்துச்சுங்கய்யா. என்னோட இதுல வந்து ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவனும் ஓடி போயிடுவாங்க. ஞாபகம் இல்ல எனக்கு. ஆனா அவன் வந்து அவனோட தங்கச்சியோட சேர்ந்து படிச்சான். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் பெரிய ட்ராமாங்கய்யா. அது ஒரு குத்தா? ஸோ இதுதான் வந்துட்டு எல்கேஜி சாரி யுகேஜி வரைக்கும் இருக்கிற எனக்கு ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ 5த் ஸ்டாண்டர்ட் வந்து கதை கொஞ்சம் வேற மாரி போகும். நீங்க உங்க கதைய முடிங்க. அப்புறம் 2வது வரேன். ஸ்டாண்டர்ட் டூ 5த் ஸ்டாண்டர்ட் பெருசாலாம் எனக்கு எந்த ஞாபகமுமே இல்ல. எனக்கு வந்து ஸ்கூல சுத்தர பிடிக்காது. ஏன் அப்டின்னா வந்து, ஃபர்ஸ்ட் நல்லத சொல்லிர்றேன். எனக்கு மெமரீஸ் எப்டி இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போன மாரி. ஏன்னா இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது தானே, அதுக்கு போய்க்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமு எங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. எங்கெங்கேயோ போறேன். எழுத சொன்னாய்ங்க என்னமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த ஸ்கூலுக்கு. 1ஆம் கிளாஸ்க்கு எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்க. ஆமா 1ஆம் கிளாஸ்க்கு எதுக்குங்க ஏன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. எங்க அக்காவ வந்து எங்க அம்மா இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ. எங்க அக்கா வந்து எழுதிட்டு இருந்தாங்களாம். போய் பார்த்தா அழுதுகிட்டு இருக்குதாம் கிளாஸ்ல. எங்க அக்கா 3 நான் வந்து 1 ஸ்டாண்டர்ட். எங்க அக்கா அழுதுகிட்டு இருக்கா. "என்னாச்சும்மா? என்னாச்சும்மான்னு?" கேட்கறாங்க எங்க அம்மா. அதுக்கு, "அம்மா ஒண்ணே ஒரு கொஸ்டின் தெரியலம்மா" அப்படின்னு சொல்லி அழுதுருக்கு. இல்ல. இது உங்க அக்காவும் இந்த எபிசோட் கேட்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து அடிங்க. ஐயய்யோ! இல்ல நான் பொய்யா எதுவும் சொல்லலல்ல. நான் எதுக்கு பயப்படணும்? என்ன வந்து பார்க்கிறப்ப நான் முடிச்சு பேப்பர் எல்லாம் திருப்பி வச்சுட்டு படுத்து தூங்கிருச்சு. எங்க அம்மாவுக்கா அள்ளு விட்டுருச்சு. ஐயய்யோ! எழுதுனானா, படிச்சானா, என்ன பண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பெல் அடிக்குது. எழுப்பி பாப்பா பாப்பான்னோனே ஒரு பக்கம் வாணி ஊத்துது. அப்படின்னு. நீங்க ஒரு கொஸ்டின் எழுதனாலும் ஓகே. மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். தூங்க போயிரலான்னு தூங்க போயிறீங்க. ஹார்மோன் டெக்ஸ்டர் தான். அது உங்களுக்கு தெரியும். நான் இந்த கதைய முடிக்கிறேன். அ நான் எங்க அம்மா ரிசல்ட் இப்ப ஒரு 10 நாள்ல விடுவாங்கல்ல, சும்மா. அந்த மாரி ரிசல்ட் விட்டோனே, எங்க அம்மா எங்க 2 பேரையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயி, தேங்காய்லாம் உடைச்சுட்டு, எங்க அக்காவ பத்தி கவல கிடையாது. பாஸ் ஆயிடும். ஏன்னா எங்க அம்மா என்ன வச்சு கும்பிடுறாங்க. ஐயோ! இந்த பிள்ளை உள்ள போயிடணும் அப்டின்ட்டு. போனா ஏதோ அட்டா புட்டா போட்டு போட்டேன்னா என்னன்னு தெரியல. பாஸ் ஆயிட்டேன். எங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. குஜால் ஆயிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க. நான் அதுக்கெல்லாம் டோன்ட் கேர். நோபடிஸ் கேர் அப்படிங்கிற மாரி பள்ளிக்கூடமாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. முதல்ல எனக்கு அந்த கான்செப்ட்டே அந்த வயசுல பிடிக்கல. எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? எதுக்கு லீவு விடணும்? ஒண்ணு லீவு மட்டும் விடுங்க. இல்லன்னா ஸ்கூல்ல மட்டும் வைங்க. எதுக்கு போயிட்டு போயிட்டு வரணும்? அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. அந்த மாரி நான் அந்த ஸ்கூலுக்குள்ள போனேன். அந்த ஸ்கூலுக்குள்ள போறதுக்கே இந்த நிலைமைன்னா பாத்துக்கங்க.
அதுக்கப்புறம் வந்து எங்க அக்கா 2ண்ட் ஃப்ளோர்னா, நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கவே மாட்டோம். பாத்துக்கிட்டா கூட திரும்பிடுவோம். அவன் யாரோ அப்டின்ட்டு நான் போயிடுவேன். நான் யாரோ அப்டின்ட்டு அவன் போயிடுவான். ஏன்னா எங்க ஸ்கூல்ல நெறைய வாட்டி எங்க அக்காவ கூப்பிடுவாங்க என் கிளாஸ்க்கு. "உங்க அக்காவ போய் கூட்டிட்டு வா" அப்டின்ட்டு. ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்பலாம். அதுவும் எப்படி நான் போய் அவங்க கிளாஸ்ல மிஸ் எங்க அக்காவ கூப்பிடுறாங்க அப்படின்னோன, அவங்களும் இறங்கி நடந்து வருவாங்க. வந்து அதுக்கப்புறம் என்ன உன் தங்கச்சி என்ன பண்ணியிருக்குன்னு பாரு. அ எ ஆப்போசிட்ல இது சிங்குலர் ப்ளூரலுக்கு எஸ் சேர்த்து கூட எழுதல. 0 மார்க் எடுத்திருக்கு. ரொம்ப வந்து மோசமான நிலைமைங்கய்யா அப்பலாம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காதா. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா 3 ஸ்டாண்டர்ட்ன்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து இந்த ஏதோ சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. திருக்குறளோ என்னமோ. நான் எதார்த்தமா பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட, MP3ல இருக்கிற 4000 பாட்டு ஞாபகம் இருக்கு. 2 அடி திருக்குறள் தெரியல மாப்ள அப்டின்ட்டேன். அந்த ஸ்கூல் வேற வெறும் மடசாமி ராணிகளா இருப்பாய்ங்களா? எந்திச்சு அந்த புள்ள சொல்லிடுச்சு டீச்சர் கிட்ட. இந்த மாரி இந்த டயலாக்க சொல்லுது. படிக்காதவன் படத்துல வர்ற டயலாக்க சொல்றாங்க. மிகாசா அப்டிங்க. அதுக்கப்புறம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. இங்க வாங்க அப்படின்னு சொல்லி குச்ச எடுத்து விளாசுன்னு விளாசி எடுத்துட்டாய்ங்க. ஆனா அந்த வயசுலலாம் அது பெரிய கஷ்டமா இருக்காது. பசங்க, பொண்ணுங்க இருந்தாலும். நமக்கு அந்த இது எப்ப தெரியும் அப்படின்னா 8த், 9த் அந்த டயத்துல தெரியும். அதனால எனக்கு அந்த இது ட்ராமாவா இல்ல. அப்புறம் 4த் ஸ்டாண்டர்ட் போனோனே வெளியில நிக்க வைப்பாங்கல்ல, படிக்காம இருக்கிறதுக்கு. ஹோம் ஒர்க் செய்யல அப்படின்ட்டு. வெளியில நின்னுட்டு இருக்கேன். ஒரு 4 பேர் நின்னுட்டு இருக்கோம். நின்னுட்டு இருக்கப்ப வந்து எங்க மிஸ் உள்ள இருந்து சொல்றாங்க. "அந்த பக்கத்து கிளாஸ்ல போய் குச்சி எடுத்துட்டு வா" அப்படின்னோனே, என் பக்கத்துல நிக்கிற பொண்ணு டக்குனு ஓடுது. எனக்கா ஷாக்கு. "ஏய் நம்மள அடிக்க தான்டா கேட்கிறோம். நீ எதுக்குடா ஓடுற?" அப்படி இருந்துச்சுங்கய்யா எனக்கு. ஒரே வந்து எப்படி சொல்றது? கூட இருக்கிறவங்களும் சரியில்ல, பள்ளிக்கூடமும் சரியில்ல. இல்ல நான் சரியில்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபிரெண்ட்ஸ். நீங்க யாராச்சும் தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. இந்த மாரி உங்களுக்கும் இருக்கு. நீங்க மட்டும் தான் சரியில்லங்க. ஐயா! அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. நான் சொல்றேன். என் கதைய சொல்றேன். ம். இப்படிதான் என் ஸ்கூல் லைஃப் போணுச்சு ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5த்துக்கு அப்புறம் நம்ம வந்து யூனிஃபார்ம்லாம் மாத்துவோம்ல. அது மாரி போணுச்சு. 5த் வரைக்கும் முடிக்கிறேன். எட்டாச்சும் உங்களோட கதைய சொல்லுங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஸ்டோரி தான். என்னன்னா, இங்க எல்கேஜி, யுகேஜி அந்த ஒரு குழப்பம் இருந்துச்சா, சரி அத தாண்டி இவைங்க தான் குப்பை கொட்டணும்னு முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு. எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, எனக்கு ஹிந்தி எழுத தெரியாது, படிக்கவும் தெரியாது. அதனால என்ன பண்றது, 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல பிட் எழுதி போய் மாட்டுனேன். 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல எங்க ஸ்கூல்லலாம் போர்ட்லயே எழுதி போட்டுருவாங்க. பாஸ் ஆகுற அளவு மார்க்குக்கு எழுதி போட்டுருவாய்ங்க. என்ன கொடுமைன்னா, எனக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்ஸர்ன்னு கூட தெரியாது. அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்ஸர் எழுதுறதுக்கு பதிலா, 2ண்ட் யூனிட் இருக்கிற 2ண்ட் கொஸ்டினோட ஆன்ஸர ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிட் எடுத்துட்டு போறேன். ஆ புரியுது, புரியுது. அது வார்த்தையே எனக்கு வந்து பழக்கம் வராதுங்கய்யா. ஒரு குச்சி போடணும். நெறைய காம்ப்ளக்ஸா இருக்கும் அது. அத எப்படி எழுதுறதுன்னே தெரியாது. நமக்கு சொல்லிக் குடுக்கறது இந்த ஆ, ஆ, இ, அதெல்லாம் ஒரு மாரி இருக்கும். சேர்த்து எழுதுறப்ப வேற என்னமோ கொம்பெல்லாம் வரும். என்னென்னமோ பண்ணுவாய்ங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா. அப்புறம் வந்துட்டு அத்தாகே, ஆத்தாகேன்னுவாய்ங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு போயம் வந்துட்டு, ஆலு, கோபி, காஜல். என்னங்கய்யா? ரைட்டு. ம். இருங்க சொல்றேன். ஆலு, கோபி, காஜல் ஹே. ஆ. லால், லால், பொட்டேட்டோ ஹே. இப்படி ஒரு இத நான் கேள்விப்பட்டது சரி படிச்சா தானே. நீங்க சொல்லுங்க. அதாவது வெஜிடபிள் வெண்டர். அவர் வந்துட்டு விக்கிறாரு. ஆலு, கோபி, காஜல். அதுக்கப்புறமா லால், லால், பொட்டேட்டோ. அது முழுசா வரும். எனக்கு தெரியல. எனக்கு இந்த 2 லைன் மட்டும் தான் இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஹிந்தில நான் படிச்சது இவ்வளோ மட்டும் தான். பொமோகிரானேட்டோட இமேஜ் போட்டிருப்பாய்ங்க. பொமோகிரானேட் அப்படின்னு போட்டு அதுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த போட்டிருப்பாய்ங்க. ஆம்லா அப்படின்னு போட்டு அதுக்கு அகைன்ஸ்டா போட்டிருப்பாய்ங்க. இந்த மாரி ஒவ்வொன்னா போட்டிருப்பாய்ங்க. எனக்கு ஞாபகம் இல்ல பெருசா. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கூத்து என்னன்னா, எனக்கு தமிழ் எழுத தெரியாது. தமிழ்ல வந்துட்டு நான் 4த் படிக்கும்போது என் பேப்பர்ல வந்து மார்க்கே போடல. திருத்தவும் இல்ல, மார்க்கே போடல. என்னடா இது பேப்பர் திருத்தலைன்னு போய் கேட்டதுக்கு மடீர்னு அடி விழுந்துச்சு பின்னாடி. என்னடா எழுதியிருக்க? அதாவது இல்ல, இல்ல. மார்க் 0வாவது போடலாம். உனக்கு 0 கூட போட முடியாது. நான் என்ன மார்க் போடுறது? அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் உட்காந்து அளவுட்டு ஒரு பேப்பர கொண்டாந்து, நீ வந்து எனக்கு பாஸ் ஆனாலும் பரவால்ல. அதுல ஓட்ட விழ விழ நம்ம அப்படியே அழிச்சு அழிச்சு எழுதிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர கொண்டாந்துட்டு, நீ பாஸ் ஆனாலும் பரவால்ல. ஒரு பேப்பர குடுத்துட்டு இத பார்த்தாவது எழுதுறேன்னாய்ங்க. சரி பார்த்தா எழுதிய பிறகு ஒரு 20 மார்க்கோ, 22 மார்க்கோ என்னமோ வந்துச்சு. அந்த மாரி கூத்து. அப்புறம் இங்க எல்கேஜி, யுகேஜில ஒரு வேல பார்த்தேன்னா, அதே மாரி இங்க வந்து என்ன ஆச்சுன்னா,
ஆ 4த், 5த் படிக்கும்போது என் கிளாஸ்மேட் ஒருத்தி. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? ம். ஃப்ரெண்ட்ஸ்னா எந்த மாரி கதைகள் டிஸ்கஸ் பண்ணுவோம்? அதாவது அந்த வயசுல. ஏதாவது கெஸ்ஸு? நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாப்ல. அவர் பேரு வந்து இப்ப ஞாபகம் வருது எனக்கு. குமார்ன்னு வச்சுக்கங்க. அவர் வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, கைய வந்து நடு விரல வந்து கட்ட விரல வந்து கையில நடு விரலுக்கு நடுவுல கொண்டு வந்துட்டு, குத்துனா மூக்க பார்த்து குத்துனா ரத்தம் வரும் அப்டின்னோன, நான் சொன்னேன், "அது எப்படி வரும்?" அப்டின்னோன, டபக்குனு குத்திப்புட்டான். மூக்குல இருந்து ரத்தம் 2 பேரும் கூட்டு களவாணி 2 பேரும் எப்பவுமே வெளில நிப்போம். அதனால நான் எதுவுமே சொல்லல. சரி, சரி விடு, விடு. நான் எதுவும் காட்டிக்கல. ஆனா அழுகை வருதே அப்படின்னு நான் அழுதுகிட்டு இருந்தேன். அந்த மாரி தான் நாங்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இல்ல, இல்ல. இந்த கதைக்கு முன்னாடி இன்னொரு கதை சொல்றேன் நீங்க சொன்னதுனால. எனக்கு சின்ன வயசுல ரொம்ப கோவம் வரும். 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தவன நெஞ்சிலேயே மிதிச்சுட்டேன். மிதிச்ச பிறகு 1 வாரம் வரல. கேட்டா அவன் ஒரு உருட்டு கதைய விட்டான். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் கடந்தேன். அவங்க அம்மாவும் வந்து ட்ராமடைஸ் பண்ணிட்டு இருக்க என்னைய வந்துட்டு. 5த் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நாய் அன்னைக்கு நைட்டே சரியாயிருச்சு. மருந்து போட்ட பிறகு. 1 வாரம் ஃபேமிலி டூர் போயிட்டு வந்திருக்கு. ஆ இப்படி இருப்பாய்ங்க. இப்படி சில பேர் இருப்பாய்ங்க. எப்படின்னா வந்து தன்னை வந்து பரிதாபமா காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாய்ங்க. நான் வீட்டுக்கு போய் வீட்டு வேலை பார்க்கணும்டா. அங்கேருந்து நான் சமைச்சு கொண்டு வரணும். எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல. எங்க அப்பா தினமும் என்ன அடிப்பாரு அப்படின்லாம் பண்ணுவாய்ங்க. டேய் டேய் குமாரு ஏமாத்துறியாடா? அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் 3ர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒருத்தன் மண்டைய உடைச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு. நாய். ம். ஏதோ கடுப்பேத்துனா, நான் வந்து சும்மா என்ன அந்த இது பண்ணுவோம்ல, தூண் விரட்டுற மாரி இது பண்ணுவோம்ல. அப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த கூட அந்த வயர் கூட தான். அது இந்த கேரியர் இருக்கும்ல, அந்த அடுக்கடுக்கா இருக்கும்ல. அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், சுத்துறேன்னு சொல்லி இப்படி சுத்துறதுல மண்டையில நடீர்னு பட்டு ரத்தம் பீச்சிடுச்சு. அச்சோ! எனக்கா என்னைய கூப்பிட்டு வச்சு அடி விட்டு உரிச்சு எடுத்து புட்டாய்ங்க. முடிஞ்சது. ம். அப்புறம் வந்துட்டு சரி ஓகே தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லி விட்டுட்டானுங்க. அப்புறம் ஒரு 1 1/2 மாசத்துக்கு அந்த கட்டோட தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த மாரி சண்டை போட்டு அவன் வந்து கொழுக்கட்டை மாரி மண்டைய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டா, படுத்து எடுத்துருவாய்ங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி இதாயிட்டு இருந்துச்சு. இப்ப பேக் டூ இந்த கதைக்கு வருவோம். இந்த நீங்க சொன்னனால சொல்றேன் இந்த கதைய. இப்ப எனக்கு ஞாபகம் வருது. எங்க ஸ்கூல்ல எனக்கு பிடிக்காததுக்கான இன்னொரு ஒரு காரணம், ஒருத்தன் வந்து தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவேர்னஸ் மாரி கூட்டிட்டு வருவாய்ங்க. இந்த கையில வந்து சங்கு பொத்துக்கிறத வச்சு சுத்துனதுனால கை வெந்து போச்சு அப்படின்னு, அவனே வந்து வேதனையில இருப்பான் ஆல்ரெடி. தீபாவளி பட்டாசு போயி, உடம்பு போயி அப்படி இருப்பான். ஆல்ரெடி வீட்ல 4 கும்மி தான் கூட்டிட்டு வந்திருப்பாய்ங்க, பள்ளிக்கூடத்துக்கே. அவன வந்து அப்படியே ஒரு கிளாஸா கூட்டிட்டு போவாய்ங்க. அவேர்னஸ் அப்டின்ட்டு. இந்த மாரி நீங்க தீபாவளிக்கு பொட்டு வச்சு வெடிச்சீங்கன்னா, இவன் கை மாரி தான் போகும் பாருங்க அப்டின்னு. அவனுக்கு வந்து அத விட எம்பாரஸ்மென்ட் இருக்கவே இருக்காது வாழ்க்கையில. அவன் பரிதாபமா இருப்பான். அவன் கண்ணுல தேங்கி நிக்கும் கண்ணீரு. நான் அந்த மாரி ஒரு பையன பார்த்தேன். ம். சரி என்னோட கதைக்கு வரேன். இப்போ நாங்க 2 பேரும் பொதுவா எந்த மாரி கதை டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, பேய் கதைகள். அதாவது இந்த படத்துல சினிமா வரும்ல. ஒரு பொண்ணுகிட்ட ஆக்சுவலா பேய் கதைகள் அப்டின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அது என்னமோ உண்மதான். ம். பிரேக் ஆயிடுச்சா? இல்ல அந்த வயசுல கூட போய் ஒரு டிஸ்கஷன் அங்க ஒரு டிஸ்கார்ட ஓப்பன் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. ம். கடையப்ப. அதுக்கப்புறம் தான் இதாச்சு. அப்ப வந்து என்ன பண்றது, இந்த சிவி படம். அந்த ஹீரோ கழுத்து மேல ஹீரோயின் உட்காந்துருப்பாள இறந்து போன பிறகு அந்த படம். அப்புறம் வந்துட்டு சிவி. ஸோ இந்த 2 படங்கள் தான். இந்த 2 படங்கள் வச்சு 2 வருஷம் ஓட்டுனோம். ஆமா. அப்படியே வந்து பில்டப் பண்றது. ஏன்னா பேய் படம் வந்து யாருமே முழுசா பார்க்க மாட்டாங்க அந்த வயசுல. அப்படியே உட்காந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் பாருங்க ஒரு கதை. அவ்வளவுதான் அள்ளு விட்டுரும். "ஏய் குமாரு பேசாதடா அழுகையா வருதுடா" அப்படிங்கிற மாரி இருக்கும். அது எப்படி சொல்றது, அந்த அந்த கதைய உட்காந்து டெய்லியும் பேசுறது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சீன பத்தி பேசுறது. அப்பயே வந்து சினிமா டிஸ்கஷன்லாம். நானும் இத போட்டேன். ம். அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு என்ன பண்றது, மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல அந்த 3 கூமட்டையும் ஏந்திச்சு நின்னு அப்படிம்பாங்கல்ல. அவைங்க நம்ம ம். நானும் அவளும் என்ன பண்ணுவோம், லஞ்ச் பிரேக்ல தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த இந்த பிரேக்ல தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. இல்ல. எனக்கு ஒரு சீனரி ஞாபகம் வருது. ம். இந்த ஹிந்தி படத்துல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா? 2 பேரும் சைக்கிள வச்சுட்டு பேசிட்டு இருப்பாய்ங்க. பின்னாடி 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாய்ங்கல்ல. அந்த மாரி பித்தாச்சியா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு அந்த வயசுல, அந்த ஸ்டாண்டர்ட்லலாம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டு அடிடா உடடா மண்டே அப்டின்ட்டு ஓடிட்டு இருக்கோம். ம். அதனாலேயே கிளாஸ்ல எங்க 2 பேரும் ஒதுக்கி வச்சுருவாய்ங்க. அதுவும் நடந்திருக்கு.
ஸோ கதை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். நாங்க பாட்டுக்கு ஒரு இந்த இந்த படத்த, இந்த படத்தையும் ஒரு சில மிக்ஸ்டெல்லாம் வச்சு நாங்க பாத்து பேசிக்கிட்டு இருப்போம். அத தாண்டி அப்ப டிராகன் பால் ஸி தமிழ்ல போட்டுட்டுருந்தாய்ங்க கார்ட்டூன்ல. அத பத்தி அப்பப்போ பேசுவோம். இந்த மாரி டிவி டிஸ்கஷன் தான். டிவி வச்சு ஏதாவது பார்த்தோம்னா பேசுறது அந்த மாரி அப்படியே போயிட்டுருக்கும். அப்புறம் 5த் முடிஞ்ச உடனே அவ எங்கேயோ போயிட்டா. அப்புறம் அதோட கட் ஆயிருச்சு. ஆமா. அந்த உண்மையாலே ஸ்கூல் அப்படிங்கிறப்ப வந்து மறக்க முடியாத 2 விஷயம்னா வந்து ஒண்ணு சாப்பாடு. நம்ம அங்க எங்கேயாச்சும் ஒண்ணு சாப்ட்டுருப்போம் ஸ்கூல்ல இந்த டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஷேர் பண்றப்ப. அதுக்கப்புறம் இன்னொன்னு கார்ட்டூனு. இது 2 விஷயம் எனக்கு அப்படியே வந்து அச்சடிச்ச மாரி ஞாபகங்கள் இருக்கு. எங்க அம்மா வந்து எனக்கு ஜெல்லி வாங்கி தருவாங்க. அதுவும் எப்படின்னா பெரிய டப்பா ஃபுல்லா ஜெல்லி வாங்கி தந்துருவாங்க. எங்க அப்பா ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்து இந்த டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு என் கூட படிக்கிற பொண்ணோட அம்மா வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க. பரோட்டா கடை. அவங்க அந்த பன்னுன்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமாங்கய்யா? கேக்கு. இந்த குருமால போடுவாங்க கேக்குன்னு. தெரியுமா? தெரியல. அந்த கேக் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. பரோட்டாவுக்கு கூட சால்னா, சால்னால வந்து ஒரு கேக்கு போடுவாங்க. ஐயோ! அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அந்த கேக்குக்காண்டியே நான் அந்த பொண்ண கரெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட் புடிச்சு. அது மாரி அந்த ரொம்ப மலரும் நினைவுகள் ஃபுட்டுல. அதே மாரி கார்ட்டூன். கார்ட்டூன் சேனல்னா உயிரே குடுப்பேன். அவ்ளோ ரொம்ப நாள் ஆசைகள் அப்படிங்கிற மாரி டோராவின் பயணங்கள் என்ன, ஜி பூம்பா என்ன, அது வந்து சுட்டி டிவி. அதுக்கப்புறம் இங்கிட்டு கார்ட்டூன் பக்கம் போனோம் அப்படின்னா, ஹரிட் ஹென்றி, அதுக்கப்புறம் வேற என்னங்கய்யா கார்ட்டூனு? ஸ்கூபிடோ இருக்கு. அப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரி இருக்கு. டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரி. ஓ! வாவ்! அப்படிங்கிற மாரி டாம் அண்ட் ஜெர்ரி. அதுக்கப்புறம் இன்னொரு போகோல வந்து ஒரு கார்ட்டூன் வருங்கய்யா. இந்த காலையில வந்து கரெக்ட்டா ஸ்கூலுக்கு கிளம்புற டயத்துல போடுவாய்ங்க. டிராகன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு மு அ 4 பசங்க இருப்பாய்ங்க. திடீர்னு வந்து டிராகனோட உலகத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற மாரி இருக்கும். அது மாரி அப்ப இருந்த கார்ட்டூன்லாம் உண்மையாலே நான் சொல்றேன். இப்ப இருக்கிற கார்ட்டூன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இல்ல அப்ப இருக்கிற கார்ட்டூன் நல்லா இருக்குதான்னா, அப்ப இருந்த கார்ட்டூன் தான். அப்ப இருக்கிறதுல கருத்தும் நல்லா இருக்கும். அனிமேஷனும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். டப்பிங் மாரியே இருக்காது. அது அப்படியே ரியலா இருக்கும். இப்பலாம் ஒண்ணுமே இல்ல. நல்லாவே இல்ல. இல்ல இப்ப வந்துட்டு தான் சினிமா டயலாக் இமிட்டேட் பண்றது, சினிமா பாட்ட பாட்டு ஒப்பேத்துறது. அதான் ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறாய்ங்க. ச்சே! ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. அப்பலாம் பென்டன்லாம் வந்து எனக்கு அதிகபட்சம் வந்து இந்த சார்காசமா இருக்கிறதுனா பென்டன் மட்டும் தான். ஏன்னா, "உங்க அப்பன் வரலையா உள்ள?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்பான். பென்டன் குட்டியோண்டா இருந்துட்டு. பாரேன் எப்படியெல்லாம் பேசுறான்னு அப்படின்னு இருக்கும். அது மாரி கார்ட்டூன்ஸுமே நீங்க சொன்னது வந்து எப்படின்னா, நம்ம ஜெனரேஷன் பார்த்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க பேசுவாய்ங்க. கலர் ரொம்ப அடிக்கிற மாரிலாம் இருக்காது. அப்படியே காமா இருக்கும். நம்ம உட்காந்து பார்த்தாலுமே நமக்கு அந்த எரிச்சல் வராது. இப்ப இருக்கிற கார்ட்டூன்லாம் வந்துட்டு பிரைட்னஸ் 100, சேச்சுரேஷன் 100 பேசவும் மாட்டாய்ங்க. ஒரு மாரி கொடுமையா இருக்கு. அத நம்ம தனியா ஒரு எபிசோடாவே பண்ணலாம். அதுக்கான ஸ்டஃப் இருக்கு. அத அங்க விட்டுருவோம். ஸோ கமிங் பேக் டூ த பாயிண்ட். ஸோ இந்த மாரி தான் எனக்கு 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போச்சு. கொஞ்சம் பொழுது போச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, அப்ப கலர் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு இருக்கும். எங்க வீட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சு. கீழ நான் போய் கலர் டிவில தான் கார்ட்டூன்லாம் கலர் டிவில பார்த்தா தானங்க நல்லா இருக்கும். சரி நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அக்கா ரொம்ப பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்ல வந்து அழுதுட்டேன்னா, எங்க அப்பா புது டிவி வாங்கிட்டாங்க கலர் டிவி. எனக்கு அப்படியே சந்தோஷம் கும்மாலாயிட்டேன். அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுல ஃபுல்லா பார்க்கறது தான். எங்க அம்மா வந்து அப்பப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த கோலங்கள், அதுக்கப்புறம் வந்து நாதஸ்வரம் இந்த மாரி சீரியல்லாம் வந்து எனக்கு டென்ஷன் ஆகும், வெறி ஆகும். ஆனா அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஸோ, இதுவரையும் 5த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 6த் டூ 8த் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப தான் நம்ம மழலையிலேருந்து கொஞ்சம் மெச்சூர் ஆறோம்ன்னு நம்பிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போறோம்ல. அந்த ஸ்டேஜ் ஆக்சுவலா இது வந்துட்டு. ஸோ, இங்க வந்து தான் நான் என்னோட கதை சொல்லிர்றேன். 5த் வரைக்கும் நான் இப்படி படிச்சுட்டேன்ல. 6த் நான் வந்து ஒரு பிளான் போட்டேன். அதாவது என் கிளாஸ் பசங்கள்லாம் 2 ஸ்கூல் இருக்கு. பெரிய ஸ்கூல் இருக்கு. பாய்ஸ் ஸ்கூல் தான். எல்லாரும் அங்க போய் ஜாயின் பண்ணணும்னு அட்மிஷன் போட்டானுங்க. நானும் 2, 3 பேர் தான் போடல. மத்த பேர் வந்து வெளியூர் போற மாரி இருக்காங்கன்னு போடல. நான் இங்க பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்ல ஒத்துக்கவே இல்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய ஸ்கூல் இருக்கு. அங்க தான் சேப்போம்னாங்க. நான் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டேன். அங்க வந்து என்ட்ரன்ஸ் இருக்கு நைனே உங்கள மாரி வந்துட்டு. சரி ஓகே. தப்பு தப்பா எழுதிருவோம். என்ட்ரன்ஸ் புட்டுக்குறோம். நம்ம அழகா இங்க போயிரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு, எனக்கு எல்லாமே ஆன்ஸர் தெரியும். தப்பு தப்பா எழுதிட்டேன். எழுதிட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமா நின்னுட்டு இருக்கேன். பாஸ் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறமா இல்ல, இல்ல, இல்ல. நான் தான் தப்பு தப்பா எழுதிருக்கேன் எப்படி பாஸ் ஆவேன்? அப்புறம் என்ன ஆச்சு, ஃபாதர் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு பேரன்ட்ஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த என்ட்ரன்ஸ் பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். எல்லாரும் நாங்க அட்மிஷன் எடுத்துக்கிறோன்ட்டாய்ங்க ஒரே போடா.
அதாங்கய்யா. இது ஒரு ஸ்கேமு. நீங்க சொல்லுங்க. நான் இன்டரப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அதுக்கு ரூ. 20 வேற சார்ஜ். அந்த ஒரு ஜெராக்ஸ் பேப்பருக்கு. ஃபில் பண்ணி குடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அந்த என்ட்ரன்ஸே மறந்துட்டேன். மறந்துட்டு சரி ஓகே. நமக்கு இதான் வாச்ச விதின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் வாங்குறது, ஃபீஸ் பேலாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு கடைசியா பார்த்துட்டு போணும் போல. அவங்க கூப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க போல. கூப்பிட்டுட்டு அந்த ஃபாதர் 2, 3 கேள்விலாம் கேட்கிறாரு. நான் கரெக்ட்டா கரெக்ட்டா ஆன்ஸர் பண்றேன். அப்புறம் வந்து கேட்டுட்டு, "எல்லாம் நல்லா தான்ப்பா ஆன்ஸர் பண்ற. அப்புறம் ஏன்ப்பா தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கன்னு" கேட்டாரு. அந்த பேப்பர் எடுத்து வச்சுட்டு. எனக்கு அப்பதான் எழுதுன ஞாபகம் வந்துச்சு. இது இப்போ 1 மாசம் கழிச்சு. அப்புறம் இங்க வருது. இங்க வந்த பிறகு எங்களுக்கு இன்னொரு லக்கு. பாய்ஸ் ஸ்கூல் தான். நாங்க இங்கிலீஷ் மீடியம்னால எங்களுக்கு மட்டும் ஃபீமேல் ஸ்டாஃப். நான் சொன்னேன்ல தமிழ்ல கொஞ்சம் மோசமா இருந்தேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க வந்த பிறகு தமிழ் இம்ப்ரூவ் ஆச்சு. தமிழ் நார்மலா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா 8த் வரைக்கும் ட்ரவுசர் போட விட்டாங்க எங்கள. எனக்கு அதனாலேயே வாழ்க்கையில திருப்பி ட்ரவுசர் போடக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் எடுத்து, இப்போ வரைக்குமே ட்ரவுசர் போடுறதில்ல. அந்த 8த் வரைக்கும் போடுறது, அதுவும் 6த், 7த் கூட தப்பிச்சிடலாம். அந்த 8த்ல தானே அந்த தெரியும். கொஞ்சம் மெச்சூர் ஆகுற அந்த ஸ்டேஜ் தெரியும். அப்பலாம் ரொம்ப ஷையா இருக்கும். சணல் சாக்கு மாரி இருக்கும். இந்த யூனிஃபார்ம். ம். அந்த மாரி இருக்கும். 2வது வந்துட்டு ரம்பாக்கு ஈக்குவலா தொடைய காட்டுற மாரி இருக்கும். என்னது? ரம்பாக்கு ஈக்குவலா தொடைய காட்டுற மாரி இருக்கும். ரம்பா ஈக்குவலாவா? ஆமா, அந்த பசங்க போடுற ட்ரவுசர் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுங்கய்யா சில சமயம். அ அது ரொம்ப கடுப்படிக்கும். பாவம் ஒத்துக்கிறேன். நமக்கு வந்து காத்தோட்டமா இருக்குது. அவங்களுக்கு காத்தோட்டமா இல்ல. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓட்டை ஓட்டையா வச்சிருப்பாய்ங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்லாம் பேனாவெல்லாம் வைக்கவே மாட்டான் பாக்கெட்ல. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறப்ப மிஸ் அடிப்பாங்க. "ஏன்டா பேனாவ எடுத்துட்டு வரல?" அப்படின்னா, ஓட்டையில விழுந்துருச்சு சும்மா. ஸோ அந்த மாரி 8த் வரைக்குமே இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஃபீமேல் ஸ்டாஃபா அத வந்து பார்த்துட்டு தமிழ் மீடியம் பசங்களுக்கு பொறாம. இதனால ஃபைட்லாம் நடக்கும். அதாவது எங்க அந்த இன்டர்வல் டைம் அப்ப ஒரு கிரிஞ்சுங்கய்யா. இந்த தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பிரிச்சுருவாய்ங்க. நாம என்னமோ பெரிய நான் தான்டா வளர்த்தி அப்படிங்கிற மாரி வந்து இங்கிலீஷ் மீடியம்னா வந்து ஒரு கெத்து. அதுல ஏ செக்ஷன்னா இன்னும் கெத்து. படிக்கிறவைங்க தான் இருப்பாய்ங்க அப்டின்ட்டு. அதுல தமிழ் மீடியத்த கிராஸ் பண்ணி போறப்ப பெரிய போர்க்களமே நடக்கும் 2 பேர் கண்ணுக்கு நடுவுல. ம். அதுக்கப்புறமா ஸ்டாஃப் வந்துட்டு சொல்றேன். எங்களுக்கு 2 ஃபீமேல் ஸ்டாஃப். அப்போ வந்து எனக்கு தமிழுக்கும், மேக்ஸுக்கும் 8த் வரைக்கும். அப்புறம் மாறுச்சு இது பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணாய்ங்க, பொறாம. உட்காந்து செவுத்துல உட்காந்து தப்பு தப்பா எழுதி வைக்கிறது, அசிங்க அசிங்கமா எழுதி வைக்கிறது டீச்சர்ஸ. அது நடக்கும். அ அதுக்கப்புறமா ஃபைட் நடக்கும். அங்க வந்துட்டு மூத்தரசன் தொழில் ஃபைட் நடந்துட்டு இருக்கும். டிபிக்கல் இந்தியன் ஸ்கூல். தமிழ்நாடு ஸ்கூல். அதாவது அங்க அப்ப அங்க தான் வந்து உள்ள போவோம். கரெக்ட்டா அங்க செவுத்துல எழுதி வச்சிருப்பானுங்க. இந்த மாரி பேர போட்டுக்கிட்டு, இது பண்ணேன், அது பண்ணேன்ற மாரி. எங்க கிளாஸ் மிஸ்ஸ பத்தியாடா பேசுனீங்க? உங்க கிளாஸ் சார பத்தி நான் சொல்லவா? அப்டின்ட்டு. இல்ல, இல்ல. சார பத்தி யாரு பேச போறாங்க? சாரெல்லாம் எவனும் கண்டுக்கிறதே கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி. ஃபோக்கஸ் ஃபுல்லாமே மிஸ் மேல. உங்களுக்கு மிஸ்ஸுங்க. எனக்கு வந்து யாருமே கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே ட்ராமா தான். எல்லாம் அடிச்சு தான் நொறுக்கிருக்காங்க என்னைய. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப 8த் வரைக்கும் தானே இருக்கோம். கொஞ்சம் அந்த சின்ன பசங்க அந்த ஸ்டேஜ்ல தானே இருப்போம். அதனால அவங்களும் கொஞ்சம் ஜாலியா பழகிட்டு இருப்பாங்களா. ஸோ அதனால வந்துட்டு 8த் வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டுருக்கும். என்ன சார்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு மாரி பொறாமையா இருக்கும். எப்புட்றா நம்மள விட்டுட்டு இவங்க ரொம்ப நேரம் கிளாஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. ஏன்னா வந்து அவங்களுக்கு தனியா ஸ்டாஃப் ரூமு அவங்க எல்லாமே தனித்தனியா இருக்கும். அவங்க வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு சான்ஸே இருக்காது. மேல் ஸ்டாஃப்க்கு வந்துட்டு. ஸோ அதுவும் அதுவும் அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். இந்த லட்சணத்தில ஒரு லவ் ஸ்டோரி வேற ஒண்ணு ட்ரை பண்ணானுங்க. அது புஸ் ஆகி போச்சு. நான் 7த் படிக்கும்போது எங்க மேக்ஸ் மிஸ் வந்து இருக்காங்க ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்தில ஒருத்தர் இருந்தான். ஒரு மேக்ஸ் சார் வாத்தியார் வந்துட்டு. இவர் வந்து ரூட் விட்டுட்டு இருக்காரு அடிக்கடி வந்துட்டு. ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆள் வந்து கொஞ்சம் வெல் செட்டில்டு தான். என்ன வயசு கொஞ்சம் அதிகமாயி போச்சு. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் வந்து என்னாச்சு, அடிக்கடி கிளாஸ் பக்கம்லாம் வருவான். மேத்ஸ் எடுக்கும்போது வருவான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டே இருந்துச்சு. போறப்பலாம் திட்டிக்கிட்டு இருக்கோம். அங்க போன பிறகு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க அந்த வயசுல 6, 7த்லலாம்? 8த் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. இந்த 8த் இந்த 7த், 8த் வரும்போது. 6த் தான் நீங்க வந்துட்டு அந்த 5த் ஸ்டாண்டர்டோட மென்டாலிட்டில நீங்க 6த் வரைக்கும் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் மாறும். ம். எனக்கு 9த்துக்கு அப்புறம் தான் இந்த ரூமர்ஸ் எல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சுச்சு. ம். சொல்லுங்க. இல்ல நாங்க படிச்சது பசங்க ஸ்கூலு. 2வது 6த்லயே வந்து பென் டிரைவ்ல படம் எக்ஸ்சேஞ்ச் ஆற அளவு பென்ட்ரைவ் வரைக்கும் முன்னேறிட்டீங்க. நான்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து புக் எடுத்துட்டு வர சொல்லுவாங்கல்ல. என்ன பண்ணுவேன்னா வந்து நோட்டு வந்து ஒரு நோட்டு தான் குடுப்பாங்க. மெயின் சப்ஜெக்ட்க்கு. அத வந்து 3 தான் பிரிச்சு எழுத சொல்லுவாங்க. அந்த 3 தான் பிரிச்சு எழுதுறதே மறந்துருவேன். இந்த சப்ஜெக்ட்க்கு எழுதுனேனா, அந்த சப்ஜெக்ட்க்கு எழுதுனேனா. ஏன்னா எழுதுனா தானே தெரியும்.
எழுதாம வந்து வாய பாத்துக்கிட்டு இருக்கிறது டக்குன்னு அழிச்சுப்புடுவாய்ங்க. எடுத்து உள்ள மடிச்சு வச்சுருவேன். அப்ப அடுத்த நாள் வந்து வேற சப்ஜெக்ட் எழுதிருவேன். இந்த மாரி கன்ஃப்யூஸா எழுதுவேன். அதனாலயே நோட்ட உள்ள வச்சுட்டு நோட்டு கேட்டாங்கன்னா, நோட்டு இல்லன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அதுக்கு அடி வாங்குறது. இந்த மாரி தான் என்னோட வாழ்க்கை போணுச்சு. இல்ல. பென் டிரைவ்ல வந்துட்டு படம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருந்துச்சு. ம். அது என்ன படம்னு சொல்ல முடியாது. அந்த படம். புரியுது, புரியுது. நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நெனைக்கிறேன். அடி வாங்குறதோட சரி. அந்த அடிக்கு உள்காயத்துக்கு வந்து வீட்டுக்குள்ள போய் சிரிச்சுக்கிட்டு, அடி வாங்குனாலும் சரி, வீட்டுக்கு போயிட்டோம் அப்டின்னா, வாசல மிதிச்சாச்சுன்னா, "அன்னைய நாள் சூப்பரா போணுச்சு" அப்டிங்கிற மாரி இருக்கணும். அங்க வீட்ல தெரிஞ்சுச்சு, அங்க விழுந்தத விட இங்க 2 மடங்கு விழும். ஸோ இந்த மாரினால எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு, வாத்தியார் வந்துட்டு அப்பப்போ இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆனுவல் டே. ஆனுவல் டே அப்ப என்ன பண்ட்டாய்ங்க, முன்னாடி நைட்ல தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா பகல்ல மாத்துனாங்க. நைட்லருந்து ஏன் மாத்துனாங்கன்னா, வண்டி அடிச்சு புட்டானுங்க. வாத்தியாரோட வண்டிய. பண்ணியிருக்காய்ங்க. ஆனா என்ன கூத்துன்னா, அன்னைக்கு வந்துட்டு லைட் செட் போட வந்த ஒரு வண்டியும், சாரோட வண்டி ஒண்ணு. 2 பக்கத்து பக்கத்துல நின்றுருக்கு. சூப்பரு. பய வைக்கிய என்ன வண்டின்னு தெரியாம இந்த வண்டிய அடிச்சு புட்டாய்ங்க. அதனால வந்துட்டு பகல்ல வைக்கிறது, நைட்டு வேணாம் முடிவு பண்ணிட்டானுங்க. பகல்ல வைப்பானுங்க அந்த சாரா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும். சைக்கிள் டயரோட காத்த புடுங்கி விடுறது. அதுக்கப்புறம் அந்த உட்கார்ற சீட்ட வந்து நல்லா கொதன்னு கொதப்பி எடுத்து விட்டுருவாய்ங்கய்யா. அந்த சீட்டுக்குள்ள உட்கார்ந்துருவ அந்த மாரி பண்ணி விட்டுருவாய்ங்க. இதெல்லாம் தான் அதிகபட்ச ரிவெஞ்ச். இங்க வந்து எரிக்கிறது, அந்த மாரியான விஷயங்கள் நடக்கும். எரிக்கிற அளவு கொண்டு போ மாட்டீங்க. காம்பஸ் எடுத்து குத்தி கிழிக்கிறதோட சரி. இங்கிட்டுலாம். இல்ல இங்க எரிச்சுட்டாய்ங்க. அது ஒரு ஸோ இந்த மாரி தான் போயிட்டுருக்கும். இப்போ வந்து என்னன்னா, அந்த ஆனுவல் டே அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அவங்க ஃபியான்சிய கூட்டு வராங்க. மிஸ் வந்து ஃபியான்சிய கூட்டு வராங்க. வாவ்! வச்சான் பாரு எனக்கு ஆப்பு. அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் என்ன சொல்றது, 7 மாசம் ஸ்கூலு, கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாளு அவர் வந்து வரவே இல்ல. அதோட போனவர் தான். அவ்வளோதான் மனசு உடைஞ்சு போயிட்டான். அவன் என்ன பார்க்கலனாலும் பரவால்ல. கூப்பிடுறேன். திருப்பி கூட பார்ப்பேனாங்கிறான். ஆளோட அதுதான் எனக்கு 8த் வரைக்கும் முடிஞ்சுச்சு. இப்ப நீங்க உங்க கதைய சொல்லணும். எனக்கா? நான் சொன்னதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி இது. எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பசங்க தனியாவும், பொண்ணுங்க தனியாவும் பிரிஞ்சுட்டாங்க. 6த் 6த்துக்கு மேல. இந்த ஸ்கூல் தான், சேம் ஸ்கூல் தாங்க ஐயா. அந்த ஸ்கூல்லேருந்து ஹையருக்கு போறாங்க. போறது வந்து ஒரே பள்ளிக்கூடத்துல இருந்து தானேய்யா போறாங்க. அந்த 5த் டூ 6த் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு என்ட்ரன்ஸ். அதே ஸ்கூல்ல இருந்து போனாலும். அது ஏதோ லெட்டர் ரைட்டிங்லாம் கேட்டாய்ங்க. அதெல்லாம் எழுதி விட்டேன். எனக்கு ஒரு இலவும் வராது. லிட்டரலா சொல்லணும்னா. படிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பல்லாம். அதனால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ உள்ள அனுப்பி விட்டாய்ங்க. ஆ எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து 8த்ல வந்து 8த் தான் நான் அந்த ஸ்கூல்ல கடைசியா இருந்தது. அப்ப வந்து 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு வந்து அ என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து பழைய டீச்சர் வந்து மாறிட்டாங்க. அதனால புது டீச்சர் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் புதுசுங்கிறதுனால யாரு எப்படி படிப்பான்லாம் தெரியாது. எங்க அம்மா பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வராங்க. எப்பவுமே எங்க அம்மா அடி வயித்துல நெருப்ப கட்டிட்டு தான் வருவாங்க. என்ன சொல்ல போறாய்ங்களோ அப்படின்ட்டு. அன்னைக்கு வந்து வர்றப்ப வந்து, "ஆ மிகாசாவா? சூப்பரா படிப்பாங்களே" அப்படின்ட்டு அந்த மிஸ்ஸுக்கு ஒண்ணும் தெரியல. என்னைய பத்தி. அந்த மாரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எங்க அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல அங்க. எனக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. "ஏன்ட்றா?" அப்படின்ட்டு. "என்னைய பாத்தா சொன்னாங்க" அப்படின்ட்டு. அந்த மாரி போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதான் கடைசி இதுவா? அப்ப எல்லாம் வந்து இந்த 7த்துக்கு எக்ஸாம்னா 8த்துக்கு இருக்காது. 8த்துக்கு எக்ஸாம்னா 9த்துக்கு இருக்காது. இந்த மாரி மாத்தி மாத்தி தானே வைப்பாய்ங்க. அதாவது 8த்தும் 10த்தும் எழுதுவாங்க. 7த்தும் 9த்தும் எழுதுவாங்க. அந்த மாரி வைப்பாங்களா? எனக்கு வந்து என் டைம் டேபிள் வந்து ப்ராப்பரா தெரியல. தெரியலையா? இல்ல எழுதலையான்னு ஞாபகம் இல்ல. ஆ எங்க அம்மா வந்து அப்ப வெளியில வந்து கடையில இருக்காங்க. எங்க அம்மா கடையில. பஸ்ஸுல வந்து புள்ளைங்கலாம் என்னோட கிளாஸ் ரிப்பன கட்டிட்டு போயிட்டு வருது. சரியா? பரீட்சைய முடிச்சுட்டு. நான் வீட்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்வதெல்லாம் உண்மை. பரீட்சைய முடிச்சுட்டு தான் போயிட்டாய்ங்க. எங்க அம்மா கால் பண்றாங்க எங்க வீட்டுக்கு. இந்த மாரி வந்து "இன்னைக்கு பரீட்சை இருக்கா? இல்லையான்னு பாரு" அப்படின்னு கேட்கறாங்க. நான் குடுகுடுன்னு ஓடுறேன். பேப்பர தேடுறேன், புக்க பெரட்டுறேன், டைரிய தேடுறேன். கடைசியில பார்த்தா அன்னைக்கு சோசியல் சயன்ஸ் பரீட்சை. எக்ஸாமும் விட்டாச்சு. ம். என்ன நிலைமைன்னு பாருங்க. எங்க அப்பா வந்துட்டாங்க கடையில இருந்து, எங்க அம்மா கடையில இருந்து வந்துட்டாங்க. எனக்குன்னா உசுரு போயிடுச்சு. கடைசியில பார்த்தா கால் பண்ணி ஸ்கூலுக்கு இந்த மாரி காலையில இருந்து ரொம்ப முடியாம போயிடுச்சு. அதனால பரீட்சைக்கு வர முடியல. இப்பதான் வந்திருக்குது.
அ அதனால தயவு செய்து விடுங்க பரீட்சை எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா உடம்ப நல்லா இருக்கிற மாரி காட்டி தொலையாத. உடம்ப வந்து ஏதாச்சும் பண்ற மாரி காட்டி நான் உள்ள போயி போடுறேன். எங்க பிரின்சிபல் உட்கார்ந்திருக்கு அந்த அம்மா. என்னம்மா பண்ணுது? அப்டின்னாங்க. ஆ, ஆ அப்டிங்க. நம்ம சும்மாவே ஆக்ஷன் ஆடுவோம். அன்னைக்கு பரீட்சை எழுதுனா போதும் எனக்கு. இந்த மாரி போயிட்டு ஒரு கொஸ்டின் கூட தெரியாது. அந்த பரீட்சை லிட்டரலா 0 தான். ஆல் பாஸ் போட்டதுனால நான் பாஸ் ஆனேன். போயிட்டு எழுதிட்டு வந்துட்டேன். எழுதிட்டு வந்தோனே குஜால் ஆயிடுச்சு எனக்கு. அப்பாடா! ஒரு விஷயம் முடிச்சாச்சு அப்டின்னோனே, அதுக்கப்புறம் நல்லா சூப்பரா எழுதியிருக்கேன் அப்டின்னேனா, உடனே வந்து எங்க அம்மா, "உடம்பு சரியில்லாம காட்ட சொன்னா, சூப்பரா எழுதியிருக்கேங்கிற" அப்டின்ட்டு திட்டிட்டு வர்றாங்க. அந்த மாரி என்னோட 8த் பருவம் முடிஞ்சுச்சு. இந்த மாரி இருந்த நானு, சரியா? நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனுச்சு எனக்கு. 8த்துக்கு அப்புறம். 9த் புது ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இந்த ஸ்கூல பத்தி எங்க ஊர்ல பெரிய அபிப்பிராயமே கிடையாது. இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே மக்கு, மடசாமி, ராணி ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்லாதவங்க தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போவாய்ங்க, அப்படிங்கிற மாரி டேக் பண்ணிட்டாய்ங்க. ஆனா எங்க வீட்ல பக்கத்துல இருக்கிறதுனால சேர்த்துட்டாங்க என்னையும் எங்க அக்காவையும். அப்பயும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் எத்தன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்க எழுதுவான்? அ அப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுல வந்து பார்க்குறேன் 10க்கு 10 போட்டாங்க. அவிங்க வந்து சும்மா பேருக்கு வச்சிருக்காய்ங்க அந்த பரீட்சை. அந்த மாரி சேர்த்துட்டாங்க என்னைய. சேர்க்கிறப்ப எனக்கு அந்த ஸ்கூல விட இந்த ஸ்கூல் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த ஸ்கூல்ல வந்து படிக்கல அப்படிங்கிறத வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாய்ங்க. அத வந்து அந்த பிள்ளைக்கு தெரியும் எப்படி சொன்னா படிக்கும் படிக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாய்ங்க. படிக்கல, அடிப்பாய்ங்க, வெளியில நிக்க வைப்பாய்ங்க, வெளியில உட்கார வைப்பாய்ங்க, முட்டி போட விடுவாய்ங்க, பெஞ்ச்லேருந்து கீழ இறங்கி உட்காருவாய்ங்க. படிக்கிற பிள்ளையா இருந்தா அதுக்கு சகல வசதியும் கிடைக்கும். அதுவே அவங்களோட மதத்துல இருக்கிற பிள்ளையா இருந்தா இத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மைய நான் சொல்றேன். எனக்கு என்னோட இதுல இருந்து நான் சொல்றேன். அவங்க இதுல இருந்து இருக்கிற அந்த மதத்துல இருந்து இருக்கிற பிள்ளைங்க அப்டின்னா, அவங்க அந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் மீட்லாம் போடுவாங்கல்ல. அப்பலாம் ரெகுலரா வீட்ல பாக்குறதுனால, அவங்க அம்மா கிட்டலாம் நல்லா பேசிட்டு, அதுக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து நீ இத பண்ண, அத பண்ண அப்டின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது சுத்தர புடிக்கவே புடிக்காது. இப்போ சொல்லிக் குடுத்தா எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணும். இல்லன்னா அது என்ன ஒரு ஆளுக்கு மட்டும் அப்டி மேல கீழ ட்ரீட் பண்றது. நானும் அதே வந்து ஃபீஸ கட்டி தானே வர்றேன் அப்டிங்கிற மாரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிறோம் அப்டின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்கிறதுக்கு வக்கு கிடையாது. இதெல்லாம் மட்டும் முன்னாடி போயிர்றது. ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடும் நல்லா அப்டின்னா, அந்த பொண்ணு டான்ஸ் ஆட மாட்டாங்க. அப்டியே அந்த பிள்ளைய வந்து டார்ச்சர் பண்ணி விட்டுருவாய்ங்க. அ ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்ல. இதுக்கு மட்டும் முன்னாடி போயிர்றது. அப்டிம்பாய்ங்க. அந்த பிள்ளைக்கு எப்டிங்க இருக்கும்? எனக்கு அதனாலயே அந்த ஸ்கூல சுத்தரா புடிக்காது. எனக்கு இந்த ஸ்கூல புடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ரீசன் என்ன சொல்றதுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா வந்து நான் வந்து நெறைய டீச்சர் பெர்சனலா வந்து, "ஏம்மா உனக்கு புரியல? ஏன் புரியல?" அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிக் குடுத்தவங்கள நான் பார்த்தேன். படிக்கல, படிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி, அத வச்சு அவங்கள வந்து ட்ரீட் பண்றது இந்த ஸ்கூல்ல கிடையாது. ரொம்ப வந்து ஜென்டிலா வந்து மூவ் பண்ணாய்ங்க. அதே மாரி அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா, அத ஃபோக்கஸ் பண்ணி அவிங்கள வந்து அதுக்கேத்த மாரி, "நீ வந்து இப்ப போயிட்டு இல்ல பாப்பா, நீ போ உனக்கான மெட்டீரியல வந்து நான் குடுத்து விட்டுர்றேன்." ஏன்னா அந்த புள்ள அந்த ஸ்கூல்ல 6வதுலேருந்து அத பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்றாய்ங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். லிட்டரலாங்க அ அதுவரைக்கும் எனக்கு வந்து பாஸ் ஆகுறதே பிரச்சனை. இந்த ஸ்கூல்ல நான் வந்து 480லாம் எடுத்தேன். 500க்கு. எனக்கெல்லாம் குஜாலு. லைஃபே மாறிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம தான் அப்படின்னு இருந்துச்சு. வேன்ல எல்லாம் போயிட்டு வர்றது. அப்ப வரைக்கும் ஆட்டோல போவேன். இப்ப வந்து வேன்ல மாறுனது, புது ஊரு, சிட்டி லைஃப்ல இருந்து கிராமத்து லைஃப்க்கு வந்துட்டேன் நானு. ரொம்ப எனக்கு புடிச்சிருந்துச்சு. ரொம்ப லிட்டரலா புடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் டைம் என்னோட லைஃப்ல 9த் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே. நீங்க அப்படியே அந்த ஸ்கூல் நேம் வந்து பேசி நமக்கு ஸ்பான்சர் வாங்கி குடுத்தீங்கன்னா, நம்ம விளம்பரம் கூட பண்ணிர்லாம். அந்த ஸ்கூல மண்டபமா மாத்துவாய்ங்களா என்னன்னு தெரியல. நாங்க போனதுலருந்து அந்த ஸ்கூல்ல ஒண்ணு கூட உருப்படியே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. எல்லாம் ஒரு 2 2 சுத்த ஆரம்பிச்சுருச்சு. அதனால வந்து அந்த ஸ்கூல் விளங்காம போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா வந்து ஸ்கூலு எனக்கு வந்து பெர்சனலா புடிச்சிருந்துச்சு. அப்ப இருந்த டீச்சர் எல்லாம் நல்ல டீச்சர். சரி, ஓகே. இப்ப வந்து என்னோட இது வரேன். இப்ப தான் நாங்க ட்ரவுசர்லேருந்து பேண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறோம். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மென்ட் எங்களோட வாழ்க்கையில. டாப்பு போட்டு மேல கோட்டு போட்டு பேண்ட் போடுவாங்கல்ல. அதுவரைக்கும் வந்து டாப்பு போட்டு மட்டும் தான் விட்டுருப்பாங்க. இப்ப மேல ஷால் போடணுமோ என்னமோ! இப்ப கோட்டு போடுறது. ம். இப்போ வந்து என்னன்னா, அகைன் மறுபடியும் எங்களுக்கு வந்து 2 ஸ்டாஃப் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்தே குடுத்துருவாங்க. வந்துருவாங்க. அதுல வந்து ஒருத்தவங்க மேக்ஸு, ஒருத்தவங்க வந்து சோசியல் சயன்ஸ் நெனைக்கிறேன் இந்த வாட்டி வந்துட்டு.
ஸோ அவங்க 2 பேரு. இப்பயும் அந்த மாரி நார்மலா தான் போயிட்டுருக்குது. எனக்கு அகாடமிக் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே. ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. ஒரு 350லேருந்து 400, 400 அந்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆறேன். மட்டமா இருந்துட்டு. அதுக்கப்புறமா இங்க தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப தான் வந்து எல்லாருக்கும் மீச வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இல்லையா? அந்த 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 கதைகள்லாம் இப்போ இறங்கும். ம். என்ன பிரச்சனைன்னா, நாங்க இருக்கிறது ஒரு பக்கம். நான் சொன்னேன் இன்னொரு பாய்ஸ் ஸ்கூலு. அந்த பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்துல இன்னொரு கேர்ல்ஸ் ஸ்கூல். ம். நம்ம சும்மாவே நம்ம எல்கேஜிலயே போய் வாசல்ல நிப்போம். இப்ப வந்து பக்கத்துல பக்கத்துலயே இருக்குது. சொல்லவா வேணும்? ம். இல்ல, இல்ல. பக்கத்து பக்கத்துல எனக்கு இல்ல. நான் 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். சரி. ம். 2வது பேரன்ட்ஸ் தெரிஞ்சவங்கலாம் அந்த பக்கத்திலேயே இருக்கிறனால, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டோம். சின்ன பசங்கன்னா கூட விட்டுருவாய்ங்க. இப்போ இப்ப நான் வந்து 2வது யூனிஃபார்ம் வேற. நான் போய் நின்டேன்னா தனியா தெரியும். அப்புறம் ஜோக்கர் மாரி ஆயிருவேன் நானு. ஸோ, அதனால வந்துட்டு நான் அந்த மாரி பெருசா முடிவுலாம் எடுக்கிறதில்ல. நான் சைக்கிள்ல போகும்போது பார்க்கிறதோட சரி. அவ்வளோதான் ஓகே. நான் அந்த டைம் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதாவது எப்பன்னா 8:45 இப்ப இந்த இந்த கேஸ் இங்க இப்படி போகும். அப்புறம் 8:50 கரெக்ட்டா இந்த கேஸ் இங்க இருந்து இங்க அதாவது அந்த பொண்ணுக்கே வந்து தெரியாது. இவங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இவங்க பாக்குறாங்கன்னு. அந்த மாரி கேரக்டர் போல. அவ்வளோதான். அத தாண்டிலாம் உள்ள இறங்குறது கிடையாது. அத தாண்டி டியூஷன்ல 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இருந்தாங்க. ஸோ, அதனால வந்துட்டு நமக்கு அந்த இன்டராக்ஷன் இல்லன்ற அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல. அது எனக்கு பெருசா இருந்ததில்ல. ஆ சைட் அடிச்சா போதும் அப்படின்னு விட்டாச்சு. அது சும்மா வழக்கமா பார்த்துட்டு போறது தானே. இப்ப இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. அவ்வளோதான். ஆ நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஃபர்ஸ்ட் வந்து எல்கேஜி கேர்ல்ஸ் ஸ்கூல். செகண்ட் வந்து 3 அத்தை பொண்ணு ஆன் ஸ்கூலு. இப்ப வந்து இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடாம். ம். ஓகே. ஸோ, இப்போ வந்து என்னன்னா, நான் பெருசா அங்கலாம் போமாட்டேன். என் கிளாஸ் பசங்க, என்னோட கூட படிச்சவங்க 9, 10த் இருப்பாய்ங்கல்ல, நேரா சைக்கிள் எடுத்துட்டு பஸ்ல ஏறி அங்க போய் நின்றது. நின்னுட்டு டைரக்ட்டா அதாவது இங்கேருந்து வந்து அந்த 3 கிலோமீட்டர் ஒரு கேப் இருக்குல்ல, அங்க எவனா உஷார் பண்ணிருவான்னு சொல்லிட்டு, அங்க போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க போய் நின்றது. அப்ப என்ன ஆகும்னா, அங்க பக்கத்துல இன்னொரு பாய்ஸ் ஸ்கூல் இருக்காய்ங்கல்ல, அங்கேயும் அதே மாரி தான் நிப்பானுங்க. ஆ ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க. 2 பேருமே ஒரு கிளாஸ் எங்கேயாவது முட்டிக்க ஆரம்பிக்கும். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா, இதுல பெரிய கூத்து என்னன்னா, 99% கேஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேற எங்கேயோ ஒரு ஆள் இருக்கும். அந்த பொண்ணு அந்த ஆளோட பொறுமையா ஏறி போயிரும். இந்த பொண்ணுக்கு தான் இங்க சண்டை நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. உட்காந்துக்கிட்டு ரோட்ல கட்டி பிடிச்சு அடிச்சிட்டு இருப்பானுங்க. போலீஸ்லாம் வந்து விரட்டி விட்ட கதையெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாரி தான் 9த், 10த் வந்துட்டு எனக்கு எங்க இதுல பெருசா போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பாட்காஸ்ட் இருக்குல்ல. அங்க யோர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவங்களும் என் ஊரு தான். அவங்க அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அந்த மாரி நெறைய கதை சொல்லுவோம். நானா எங்க ஸ்கூலாவது பரவால்ல. பேய் பொண்ணுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல. பேய் போறதில்ல. நான் தான் சொன்னேன் 5த்தோட அது கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. ஆ. ஆனா எப்பயாச்சும் தோணியிருக்கா? அவங்கலாம் இப்ப எப்படி இருப்பாங்க? நம்மளெல்லாம் ஞாபகம் இருக்குமா? அப்படின்ட்டு. அது தோணும். பட் தேவையில்ல. எங்க போய் தேடுறது? +2 முடிச்சு காலேஜ் போனா கூட அந்த ஃபேஸ் ஞாபகம் இப்போ கூட ஃபேஸ் ஞாபகம் இருக்கு. ஆ அதுதாங்க ஆச்சரியம். நமக்கு நம்ம ஃபேஸ் கூட அதிகமா வந்து ஞாபகம் இருக்காது. அந்த வயசுல எப்படி இருந்தோம்? 10த்ல எப்படி இருந்தோம்? அப்படின்னு. ஆனா இவங்களோட ஃபேஸ் எல்லாம் நெறைய ஞாபகம் இருக்கு. ஏன்னா நம்ம அதிகமா பார்க்கறதுனால. எனக்கு குமாரெல்லாம் வந்து எப்படின்னா, பொண்ணுங்கலாம் ஒண்ணா உட்கார்ந்தா தான் பேசுறாங்க அப்படின்னு, பொண்ணுங்க, பசங்க அப்படின்னு மாத்தி உட்கார வச்சாய்ங்க. அப்ப ஃப்ரெண்ட் ஆனது தான் குமாரு. உண்மைய சொல்லணும்னா, எனக்கு பொண்ணுங்களுக்கு விட குமார் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. குமார் நெவர் லீவ்ஸ் மீ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதே மாரி இவ பேர் வந்து ரம்யா. ஓகே 5த் வரைக்கும் படிச்சவ வந்துட்டு. நீங்க ரியல் நேம் சொல்றீங்களா? நான் மாத்தி சொல்றேன். இல்ல நான் ரியல் நேம் தான் சொல்றேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கே ஃபேஸ் ஞாபகம் இல்ல. சரி, சரி. அப்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப்ல மாட்டியிருப்பாங்கல்ல. இப்ப சினிமா பார்த்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். வெள்ள வெள்ள வெள்ளேன்னு. ஓ! அந்த மாரியா அந்த பொண்ணு? வாவ்! ம். ஓ! இல்ல நம்ம இந்த கதைக்கு வருவோம். இல்ல நம்ம பேக் டூ இங்க பஞ்சாயத்துக்கு வருவோம். பஞ்சாயத்துக்கு வருவோம். அ பிற்போக்கு லிட்டரேச்சர் பத்தி பாருகிறோம் நம்ம. ம். இல்ல. 5த் ஸ்டாண்டர்ட் என்ன முற்போம். சொல்லுங்க, சொல்லுங்க. வெள்ளையா இருந்துச்சு. வெள்ள காவி வச்சு தாத்தாங்கேலா. ம். ம். ஆ எப்படி சொல்லலாம்னா, 3ல வர ஸ்ருதிஹாசன் மாரி இருக்கும். வச்சுக்கோங்களேன். ஆமா கரெக்ட்டா அந்த மாரி தான் இருக்கும். ம். ரைட். நெக்ஸ்ட். ஸோ, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொன்னேன்ல ஃபைட் நடந்துட்டுருக்குன்னு. அந்த பொண்ணு யோர் என்ட்ட சொன்னது என்னன்னா வந்துட்டு, அ கேர்ல்ஸ் வந்து 2, 3 ட்ரெஸ்ஸ கொண்டு வந்துருங்களாம். வெளிய எங்கேயாவது போற மாரி இருந்துச்சுன்னா. ஏன் யூனிஃபார்ம்ல போ முடியாதுல்ல, மாட்டிப்போம். அதனால வந்துட்டு வெளிய வந்த பிறகு, அங்க காமன் ரெஸ்ட் ரூம் ஏரியா இருக்கும். அங்க போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பிறது. ஆனா, இந்த இந்த கதை எதுவுமே தெரியாம, இங்க 2 கூட்டம் அனாதையா சண்டை போட்டுட்டு இருக்கும்.
ஸ்டாண்டர்ட் 2002ஓ, 3ஓ அப்பதான் நான் குழந்தையா பொறந்திருந்தேன். இல்ல, இல்ல. உங்க அக்கா வயசு, என் வயசு கிட்டத்தட்ட ஒண்ணு தான். மாசம் தான் மாறும். வருஷம்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். அப்பயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வெளில போயிட்டு வந்திருக்காங்க பொண்ணுங்க. எனக்கு தான் ஒண்ணுமே தெரியல. ம். ஸோ அந்த மாரி இருக்கும். அப்புறம் 10த் வந்த பிறகு அந்த பப்ளிக் அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியரே எங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். பப்ளிக். உடனே வந்து மொத நாளே எழுதிருவாய்ங்க போர்ட்ல வந்துட்டு. அழிச்சு அந்த கரெக்ட்டா அந்த வந்துரும்ல. வந்த பிறகு இத்தன டேஸ் லெஃப்ட், இத்தன டேஸ் லெஃப்ட்ன்னு போட்டு அது வேற சாவடிச்சுட்டு இருப்பாய்ங்க. யாரு கேட்டா அவைங்கள்ட்ட? அப்படியே அழுகையா வரும். அப்படியே தேம்பி தேம்பி அழுவுற மாரி இருக்கும். ம். எனக்கு வந்து அப்ப மேத்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த மேத்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். +2ல இருந்த மேத்ஸோட 10த் மேத்ஸ் ரொம்ப கொடூரம் அது வந்துட்டு. இப்ப வந்து எனக்கு அந்த ஜாமெட்ரி வந்து தொலையாது. ம். அது யாருக்குமே வராது. அந்த பாயிண்ட்ல வச்சு அந்த ஓட்ட விழுங்குமே தவிர, அந்த காம்பஸோட பாயிண்ட்ட வச்சு ஓட்ட விழுகுமே தவிர, அந்த ஆர்க் ஒழுங்கா விழாது. ஆர்க்கு இப்படி வச்சு இப்படி போட போறான். அது ஒரே இதுல தானங்க வரும். ஆனா நான் போடுற ஆர்க் மட்டும் எஸ் மாரி போகும், எல் மாரி போகும். என்னென்ன வேல பார்க்கும் தெரியுமா? ம். 2வது நான் அப்ப வந்து ஒரு காம்பஸ் வந்து நானா ஒரு என்ன சொல்றது லோக்கல்ல வாங்குனேன். அப்போ வந்து கிளாஸ்மேட்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த காம்பஸ்லாம் ஒண்ணு கையில நிக்காது. லோக்கல்ல ஒண்ணு வாங்குனேன். அதுல வந்து அந்த இது இருக்கும். நட்டு நம்ம டைட் பண்ண டைட்னர் குடுப்பான். அத டைட் பண்ணி எனக்கு ஏத்த மாரி மாத்துன பிறகு ஈஸியா இருந்துச்சு. 12த் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அது பண்ணுவோங்கய்யா. குட்டியோண்டு நடராஜா பென்சில அதுக்குள்ள வச்சு நல்லா திருகிருவோம். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடுப்புல பெல்ட் போட்ட மாரி அப்படியே நொறுங்கி போயிருக்கும் நடுவுல. அது வந்து கொஞ்ச காலத்துல வந்து ஆட ஆரம்பிச்சுரும். மேல டபக்கு டபக்கு அது ஒண்ணு. 2வது அச்சுலகம். அப்புறம் வந்து என்னன்னா, அப்போ வந்து என்னன்னா, அந்த நட்ராஜ், கிளாஸ்மேட் 2டே கிளாஸ் தான். காசு இல்லாதவன் வந்து நட்ராஜ், கிளாஸ் இருக்கிறவன் வந்துட்டு இது. இதுக்கு 2க்கும் நடுவுல கேம்லின் அப்பப்போ தலைய காட்டிட்டு போகும். அது வந்து பணக்காரவங்களோடது. இப்ப பார்த்தோம்னா நட்ராஜா பயலுங்கடா. அவிங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லா நட்ராஜா. லப்பர்லருந்து, பென்சில்லருந்து, ஷார்ப்னர்லருந்து அங்கிட்டு பார்த்தா அப்சரா. அப்சரா வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் மாரி. இங்கிலீஷ் மீடியம் அப்சரா, நட்ராஜா வந்து தமிழ் மீடியம். நம்மளோட ஆளுங்க. ம். அதுக்கப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, நட்ராஜோட ஒரிஜினல் இது. அத வச்சு ஒரு பேய் கத சொல்லுவானுங்க. ஆமாங்கய்யா. கேள்விப்பட்ட மாரி. நீங்க சொல்லுங்க மறந்துட்டேன். இல்ல, இல்ல. அது பேய் கதை எனக்கு மறந்து போச்சு. ஆனா கதை சொல்லுவானுங்க. அந்த ஜே, ஏ அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இந்த இந்த குழந்தைய வந்து திருடிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த மாரி ஒரு பேய் கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பானுங்க. அந்த நடராஜ இத வச்சுட்டு. இன்னொன்னு, எங்க ஸ்கூலோட கிரவுண்ட் வந்து சுடுகாடு. அது மேல அந்த ஸ்டேஜ் இருக்குதுல்ல, அதுல வந்து ஏன் வந்து அந்த இதுக்கு பீப்பு போட்டுருங்க. சிலுவ சைன் இருக்குது அப்டின்னா, அது காரணம் வந்து அந்த பேயெல்லாம் வராம இருக்கிறதுக்காண்டி அப்டின்லாம் சொல்லி பேசுவாய்ங்க. இல்ல எங்க ஸ்கூல் லிட்டரலா சுடுகாடு மேல தான் கட்டியிருக்கானுங்க. நாங்களே எலும்பு நெறைய பார்த்துருக்கோம். இங்க கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு எலும்பு இருக்கும். ஒரிஜினல் எலும்பு இருக்கும் ஆக்சுவலி. நம்ம ஸ்கூல்ல அப்டிதான் பண்றாய்ங்க. விழுவுற பிள்ளைகளெல்லாம் சைலன்ட்டா போய் பறிச்சு விட்டுர்றாய்ங்க. அதே மாரி அந்த டைம் தான் வந்து நாங்க வந்து கம்ப்யூட்டர் லேப் வந்து சொல்ல மறந்தேன். 5த் டைம் அப்போ வந்து கம்ப்யூட்டர் லேப் கூட்டு போவாங்க. அப்ப என்ன இருக்கும்னா 2 கம்ப்யூட்டர் இருக்கும். ஒண்ணு கலரு, இன்னொன்னு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு. 3 வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் விளையாட விட்டுருவாங்க. கார் ரேஸு, அப்புறம் டக் கேம் ஒண்ணு இருக்கும். அத விளையாண்டுட்டு இருப்போம். 5த் வரும்போது தான் அந்த பெயிண்ட் வச்சு வரைய வைக்கிறது, எம்எஸ்ஓல டைப் அடிக்கிறது. எம்எஸ்ஓன்னா சுத்தமா தெரியாது. பெயிண்ட் எடுத்து சும்மா உட்காந்து வரையறது. அதுல வந்து என்ன பிரச்சனைன்னா, கோடு கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆயிடணும். ஜாயிண்ட் ஆகாம ஃபில் கலர் எங்கேயாவது ஒரு பாயிண்ட் மாறுனாலும் மொத்தமா நாறி போயிரும். எங்களுக்கு வந்து ரெப்பன்ட்டு பேரா உட்கார வச்சுருவாய்ங்க ஒரு சிஸ்டத்துக்கு. இவன் குடுக்கவே மாட்டான். குட்றா அப்படின்னு உட்கார வச்சா அவன் குடுக்கவே மாட்டான். அவன் குடுக்குற நேரம் பெல் அடிச்சுரும். இல்ல அப்படின்னா, எல்லாரும் இப்ப நோட் பேட் எடுங்க. நோட் பேட் எடுத்து டைப்பிங் பண்ணுங்க அப்படிங்கும் அந்த மிஸ்ஸு. அப்பதான் எரிச்சலா வரும். ஆனா என்ன, வாசம் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் லேப்ல நல்லா மெயின்டெயின் பண்ணி வைப்பாய்ங்க. அடிச்சுக்கிட்டு ஓடுறது. அது 5த் வரைக்கும். நான் இப்ப இங்க இந்த ஸ்கூல் வந்த பிறகு ஏசி ரூம் அது வந்துட்டு. 2வது நாங்க இருந்த கிளாஸ் 2 நாங்க 8த்தும் 9த்தும் ஒரே கிளாஸ் தான் உட்காந்துருந்தோம். பக்கத்துல தான் ஏசி ரூமு. அதனால அடிக்கடி என்ன பண்றது, ஸ்டாஃப் வரலைன்னா நேரா உள்ள கொண்டு உட்கார வச்சுருவாங்க. ஆனா வந்துட்டு இப்ப சார் யாருமே இல்லைன்னா, யாராவது இன்ஸ்பெக்ஷன் வந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வச்சுருவாய்ங்க. நாங்க அப்படியே ஏசி முன்னாடி நின்டுகிட்டு, அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அத வந்து ஏசி முன்னாடி வச்சுக்கிட்டு, கூலிங் ஆகும் கூலிங். அட கொடும! அப்புறம் வந்துட்டு பென்ட்ரைவ்ல அங்கேயும் கொண்டு வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து அட கொடுமையே! ஸ்பீக்கர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கேம் இருக்கும். கேம் பென்ட்ரைவ்ல வச்சு அதிலேயே ப்ளே பண்ணி விளையாடுறது. GTA இந்த மாரி கேம்ஸ்லாம். முன்னாடி 300 வாழ்க்கை வாழ்ந்த நீங்க வந்து எல்லா வேலையும் பார்த்திருக்கீங்க. ஆனா ஒரு மண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாத மண். அந்த மாரி இருக்கிறேன் நானு பள்ளிக்கூடத்துல. ம். அதே மாரி ஸ்மார்ட் கிளாஸுக்கும் நாங்க இருக்க ஏரியால 2, 3 கிளாஸ் வச்சிருந்தாங்க. அங்கேயும் படத்த ஓட்டுனானுங்க.
என்னங்கய்யா சொல்றீங்க? அந்த படம் எவ்வளவுங்க? ஒரு 3 1/2 ஜிபி, 4 1/2 ஜிபி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பீங்களா? அப்பலாம் 2 எம் 200 எம்பி, 400 எம்பிக்கு தானே ஏத்துவோம். அவ்வளோதான். அதுலயுமே வந்துட்டு புள்ளி புள்ளி அதுவும் எப்படி சொல்றது? பிக்சலேட்டா தான் இருக்கும். அப்ப அப்ப வந்து அந்த 2K, 4K அந்த குவாலிட்டிலாம் கிடையாதுல்ல. மேக்ஸிமம் 360p, 480p தான் இருக்கும். அதுல மெனக்கட்டுன்னு டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே தெரியாது. சொல்லுங்க, சொல்லுங்க. அது ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னன்னா பிக்சலேட்டடா தானே இருக்கும். அந்த கேரக்டர் மூஞ்சியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. மூஞ்சியாடா முக்கியம்? வசனமாடா முக்கியம்? ஐயோ! ஐயோ! மானிட்டர் ஓகே. மானிட்டர்ல ஓரளவுக்கு கிளியரா தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த பிக்சர் எல்லாமே வந்துட்டு. ஸ்மார்ட் கிளாஸ் வந்துட்டு ப்ரொஜெக்டர்ல அதுல சவுண்ட் போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி சவுண்ட் ஊன்னு ஓ! என்னங்கய்யா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலா எங்க சார் வராரு. நல்ல வேள புடுங்கிட்டோம். புடுங்கிட்டு பவர கட் பண்ணி விட்டோம். இப்போ பென்ட்ரைவ்லேருந்து ப்ளே பண்ணானுங்க. காப்பி பண்ணியிருந்தாங்கன்னா சோலி முடிஞ்சிருச்சு. என்னய்யா இது வந்து வேற மாரி இருக்கு. 18 ஸ்லாஷ் அப்படிங்கிற மாரி இருக்கு. நான் ரொம்ப வந்து வசந்தமான காலகட்டம் என்னோடதுலாம். ரொம்ப டீசென்ட்டான ஆக்சுவலா நீங்க வந்து கோயட் ஸ்கூலு. அதனால உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த பெருசா இருக்கும். இங்க சில சமயம் வாத்தியார்களே கொஞ்சம் இதா தான் பேசுவாங்க. அந்த பிரச்சனையும் இருந்துச்சு. இப்ப பார்த்தா அது ரொம்ப தப்பா இருக்கும். பட் அந்த வயசுல அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. 2வது பசங்க படிக்கிற ஸ்கூலு. அந்த படத்துக்கு நீங்க சொன்னதுக்கு, இப்ப வேணா வந்து 2 ஜிபிக்கு மூவி 800 எம்பிக்கு மூவி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கும். அப்பலாம் வந்து 200 எம்பி மூவி நம்ம ஏத்துறோம் அப்படின்னா, கண்றாவி 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஏறும். இந்த ப்ரௌசிங் சென்டர்ல போய் உட்கார்ந்தா. அப்படியே எரிச்சலா வரும். அது பாதி ஏறுமா, ஏறாதா? கடைசி நேரத்துல 2 மணி நேரம் முடிஞ்சது கெளம்புன்றுவாய்ங்க. அது ஏறுனுச்சா, இல்லையான்னு தெரியாது. கொண்டு வந்து எதுல போடுறது? அது ஏதாச்சும் ஒரு அண்ணன் தான் வச்சிருப்பாங்க. அந்த அண்ணன்கிட்ட கெஞ்சுறது, "அண்ணே இத போடுங்கண்ணே, நீங்களே வச்சுக்கங்கண்ணே, அப்பப்ப நான் வர்றப்ப மட்டும் குடுங்கண்ணே, நான் உங்களுக்காண்டி ஏத்தி குடுக்குறேன்" அப்படின்லாம் சொல்லி அவங்க கால்ல கையில விழுந்து, அந்த வீடு மட்டும் ஒரு வீடு மட்டும் அப்படி இருக்குங்க. ஒரு 10 காலனில 10 பேர் இருக்கோம்னா, ஒருத்தவங்க மட்டும் நல்லா வெல்த்தியா இருப்பாங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவன் அந்த குடும்பத்துல தான் எல்லாமே இருக்கும். அந்த டெலிஃபோன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கலர் டிவி பெருசா வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு பிராண்ட் வச்சிருப்போம். அவங்க கம்ப்யூட்டர் அங்க தான் இருக்கும். பிராண்ட் வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் கேமு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள போனோம்னாலே நமக்கு வந்து குஜால் ஆயிடும். வாவ்! அப்படின்ட்டு. நான் அப்பல்லாம் வந்துட்டு கேம் பைத்தியம் தான். ஸ்கூலிங் பண்ற வரைக்குமே வந்துட்டு, நான் கேம் இல்லாம விடுறதே கிடையாது. எங்க பாட்டி வீட்டுக்கு போவேன். அங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். போனேன்னா பொழுதோட அங்க தான் உட்கார்றது. விளையாடுவேன். அத தாண்டி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸ்கூல் இங்க வந்த பிறகு எப்பவுமே விளையாண்டுட்டே இருப்பாரு சாரு. ம். எந்த விளையாட்டு? நான் எதுவும் சொல்லல. ஓகே. இல்ல, இல்ல. ஏன்னா நான் சொன்ன ஒரு சில கதைகள வச்சுட்டு வேற மாரி விளையாட்டு எடுத்துப்பானுங்க. அதனால கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நானு. விளையாட்ட தான் பா சொன்னேன். நான் ரொம்ப இன்னசென்ட். சொல்லுங்க ஜி. நீங்க சொல்லுங்க ஜி. ஸோ அந்த மாரி பென் டிரைவ்கள் அப்பப்போ பறந்துகிட்டு இருக்கும். அதே மாரி வந்துட்டு இந்த வாட்டர் கேன வச்சு தண்ணி வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறது. இந்த கன் கேம் ஒண்ணு இருக்குல்ல, பறவை ஒண்ணு போகும். அது வந்து கேம் ஸ்டார்ட்டிங் அப்டின்ட்டு வந்து டபக்குன்னு அடிச்சா அந்த பறவை வந்து கீழ விழும். எப்படிங்கய்யா? அது சென்சாரா? என்ன அது? பிளாஸ்டர் ஐஆர் பிளாஸ்டர் மாரி வச்சிருப்பாங்க. அந்த கன்னு தானே சொல்றீங்க? இங்க வந்து வெளியில இருக்கும் கன்னு. இங்கேருந்து அடிச்சா ஸ்க்ரீனுக்குள்ள இருக்கிற பறவை சாவும். இல்ல, இல்ல. அப்ப பார்த்தா கிரிஞ்சா இருக்கும். அவங்க ஆக்சுவலா ரிமோட் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிமோட்ட கிளிக் பண்ணா இப்ப சேனல் மாறுதா? அதே மெக்கானிசம் தான். நமக்கு அப்ப தெரியாது. அப்பலாம் வந்துட்டு இந்த அப்பல்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து உள்ளேருந்து ஏதோ வந்து லைட்ட போட்டு ஆஃப் பண்ணுதா? அந்த மாரி நெறைய மிஸ்ட்ரி விஷயம்லாம் யோசிப்போம் நம்ம. அது வந்து எல்லாரும் யோசிச்சிருப்போம். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அதாவது கரெக்ட்டா அந்த ஃப்ரிட்ஜ வந்துட்டு மெது மெதுவா தள்ளுறது. எங்க எனக்கு லைட் போகுது? ஒண்ணுமே நமக்கு ஏன்னா வந்துட்டு அது அடியில இருக்கும். 2வது நம்ம ஹைட்டுக்கு வேற தெரியாதா? ஸோ அதனால வந்துட்டு இப்டி இப்டி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு வாட்டி எங்க அம்மாட்ட சரி விளக்கமாத்தடிலாம் வாங்கியிருக்கேன். எதுக்கு தொறந்தோம் ஆ அது வேற அடிப்பாய்ங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குன புதுசுலலாம் தொறக்க விட மாட்டாய்ங்க, மூட விட மாட்டாய்ங்க. என்னமோ பெரிய தங்கமல ரகசியத்த உள்ள வச்சுருக்க மாரி, என்னமோ கரண்ட் அதுல கொட்டி போயிட போகுது அப்டின்ட்டு. எனக்கா வெறி ஆகும். எங்க அக்கா ஒரு வாட்டி இந்த இது ஐஸ் ட்ரேல வந்து ஹார்லிக்ஸ கலந்து வச்சுட்டாங்கய்யா. அது ஒட்டிக்கிச்சு. ஐஸ் ட்ரேவோட. உடைச்சா கூட எடுக்க முடியல. எங்க வீட்ல ஒரு இன்ச்சு கூட வந்து அந்த புள்ள மேல சந்தேகம் வரலங்கய்யா. யாரு பண்ணதுன்னு கூட கேட்கல. போட்டு எங்க அப்பா வெளுத்து வாங்கிட்டாங்க என்னைய. நான் அழுவுறேன். நான் பண்ணல, பண்ணலன்னு. நம்பவே மாட்டிறாய்ங்க. இப்படிதான் நம்ம மேல அது ஒரு டிஃபரண்டான பெயினுங்கய்யா. அது ஒரு பெயின். நம்ம வந்து நம்ம தான் அது பண்ணோம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. நம்மகிட்ட கேட்கிறதே கிடையாது. அது ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அக்கா சொல்லுது. அந்த ஐஸ் ட்ரே நான் தான் போட்டேன். சாரி, சாரி குட்டீஸ் அப்படின்னு.
ஐயய்யோ! எனக்கு அப்படியே வந்து ரொம்ப துரோகம் துரோகம் நீங்க கேட்டீங்கல்ல, அதுல இது ஒரு துரோகம்ங்க. துரோகம், 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 துரோகம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து உண்டியல் சேர்த்து வைப்போம் தெரியுமாங்க? ம். அந்த பிளாஸ்டிக் உண்டியலா? இல்ல மண்பான உண்டியலா? குபேர உண்டியல் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் பாக்ஸ் மாரி ஒரு உண்டியல் இருக்கும். எனக்கு எங்க அக்காவுக்கும் ஒரு 2 உண்டியல் குடுக்குறாங்க. 2 பேரும் ரூ. 20 ரூ. 30 சேர்த்து வச்சுக்கிட்டு வர்றோம். சரியா? திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோட உண்டியல்ல நான் எடுக்கல. உஷாரா அத விட்டுட்டு, எங்க அக்காவோட உண்டியல்ல இருந்து காசு எடுத்துட்டேன். ஏன்னா என்னோட உண்டியல்ல பூட்டு போட்டிருக்கும். எங்க அக்காவோட உண்டியல்ல பின்னாடி ஒரு இது மாரி இருக்கும். வில்ல மாரி அத எடுத்துட்டோம் அப்டின்னா காசு விழுந்துரும். அதுக்கு எந்த லாக்கும் கிடையாது. நான் அந்த காச எடுத்துட்டு போயி, அ கச்சா மேங்கோ பைட் இருக்கும் இல்லையா? கச்சா மேங்கோ பைட்டா? இது இந்த புளி ஜாம் அப்டின்னு சொல்லிட்டு ரூ. 1 இருக்கும். ரூ. 1க்கு 2 குடுப்பாய்ங்க. அத வந்து ஒரு ரூ. 20க்கு வாங்கியிருக்கேன். 40 2 சரம் வாங்கி பேக்ல பதுக்கிட்டேன். கிளாஸ் நடக்கிறப்பலாம் ஒவ்வொன்னா எடுத்து திங்கிறது. கிட்டத்தட்ட நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. 7 நாள் வச்சு சாப்பிட்டேன் அத. சாப்பிட்ட நானும் தெளிவா நான் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருந்திருக்கலாம். எனக்கு இந்த புள்ளைய பார்த்தா கொஞ்சம் வந்து பாவமா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிஜாம எடுத்து குடுத்துட்டேன். குடுத்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இதுக்கு ஏது காசு? மூடிட்டு திங்க வேண்டியது தானேங்க. ஒரு புள்ள அன்பா குடுத்தா மூடிட்டு திங்க வேண்டியது தானேங்க. இதுக்கு ஏது காசு அப்படின்னா. எனக்கு வந்து பொய் சொல்ல வரல. ஏதோ சமாளிச்சேன், மாட்டிக்கிட்டேன் எங்கேயோ. இந்த மாரி அந்த உண்டியல பார்த்து தான் தெரிஞ்சு போச்சு, நம்ம உண்டியல்ல இருந்து தான் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு. ஏன் உண்டியலோட சாவி எங்க அம்மா கிட்ட இருக்குது. ஆஹ. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உண்டியலோட சாவிய எங்க அம்மா எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, உண்டியல பூட்டி உண்டியலுக்குள்ளேயே போட்டுருவேன். அப்புறம் எப்படி தொறக்கிறது? தொறக்க முடியாது. உடைச்சு தான் எடுக்கணும். அந்த மாரி பண்ணிடுவேன். அதனால எங்க அக்காவால என் காச எடுக்க முடியல. எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறா. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நான் குடுத்துடுறேன். ரொம்ப எனக்கு வந்து அந்த டயத்துலலாம் அப்படியே பார்த்தா டென்ஷன் ஆகும். இவன ஏன்டா எனக்கு முன்னாடி பொறக்க வச்சாங்க? இந்த படத்துலலாம் வரும்ல, ஏதோ ஒரு சூர்யா படத்துல மலையிலருந்து தள்ளி விட்டு கொல்றது. இந்த மாரி எதுவும் ஆப்ஷன் இருக்குமா? மாடியிலருந்து தள்ளி விட்டுறலாமா? அப்படின்லாம் இருக்கு. இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு. ஆனா உண்மையாலே ரொம்ப வந்து எனக்கு கஷ்டம் குடுத்தாங்க. நான் வந்து வெளியில போன நேரம் வந்து மாடியில வந்து ஸ்னோ ஃப்ளேக்ஸ்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஸ்கேட்டிங்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அழுவ விடுறது. எல்லாத்துலயும் உப்புக்கு சப்பானி ஆக்கி விடுறது. அதுக்கப்புறம் தகரத்துல வந்து ஜ இது விழுந்துருச்சு, சாக்லேட் விழுந்துருச்சுன்னா இறக்கி விட்டு எடுக்க சொல்லி, ஹீட்ல நிக்க வைக்கிறது. இந்த மாரி ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அந்த மாரி யோசிச்சேன். மாட்டிக்கிட்டேன் அவன்கிட்ட. பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த மாரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆமா எடுத்தது என்னமோ ரூ. 20 குடுத்தது என்னமோ ரூ. 50 அப்பயும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அம்மா கிட்ட சொல்லிடுவேன். நீ அப்ப எடுத்துல அத அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்டின்ட்டு. எனக்கா ஒரு டயத்துக்கு மேல டென்ஷன் தாங்கல, வெறி ஆகல. நான் அப்படியே "நீ விடு, நானே போய் சொல்றேன்." அம்மா அப்படிங்கிற கைய பிடிச்சு இழுக்குறாங்க. சொல்ல விடாம. ஏன்னா இங்க லஞ்சம் ரூ. 30 எக்ஸ்ட்ரா போயிருக்குல்ல. அதான் இழுக்குறான். என்ன "ஏன்டா சொல்ல விட மாட்டீர?" எங்க அக்காவ பார்த்து கேட்கிறேன். "எதுக்குல சொல்ல விட மாட்டீர? நானே சொல்றேன்." அப்படின்னு. அதெல்லாம் மறக்க முடியாதது. அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு லெசன் ஞாபகம் வந்துச்சு. அ நம்ம பண்ண தப்ப நம்மளே ஒத்துக்கிட்டோம்னா கூட அதுக்கான வந்து உபாதைகள் கம்மியா இருக்கும். அதுவே வந்து நம்மளோட கூட பொறந்ததுக்கு மட்டும் தான் தெரியும். அத வந்து சீக்ரெட்டா வைக்கிறோம்னா, அத விட கொடுமையான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால யாரும் அந்த தப்ப பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்டின்னா, நீங்களே அத வந்து ஒத்துக்கங்க. அத விட ஒரு நல்ல விஷயம் கிடையவே கிடையாது அப்டின்னு அன்னைக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ இவங்க இவங்க அக்காவுக்கு சொல்ல வேண்டிய விரும்புவது, தயவு செஞ்சு இவங்கள்ட்ட பார்த்து இருந்துக்கோங்க. என்னைக்கு தள்ளி விடுவாங்கன்றது தெரியாது. பார்த்து இருந்துக்கோங்க. இல்லங்கய்யா. ஒரு ஓரளவுக்கு தான் பொறுமைங்கிற மாரி ரொம்ப பண்ணுவாய்ங்க. உன்ன வந்து குப்பை தொட்டியிலருந்து எடுத்தோம். கருவாட்டுக்கார அக்கா கிட்ட இருந்து கருவாட்டுக்கு வாங்குனோம். அப்படிங்கிறப்பலாம் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். எனக்கு வந்து அப்படியே அழுகழுகையா வந்துரும். அதுவும் குடும்பத்துக்கே சேராம இருக்குமா நம்மள மூஞ்ச பார்த்தா. எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒரு மாரி இருப்பாங்க. நான் மட்டும் வேற மாரி இருப்பேன். அதனால எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வேற இருந்துச்சு அந்த காலத்துல. ஒருவேளை உண்மையாலுமே வந்துருப்பாங்களோ? சத்துமா அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் அவங்களுக்கு வந்து கேமல் பாக்ஸ் வாங்கி குடுப்பாங்க. நமக்கு நட்ராஜா வாங்கி குடுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் 4த் ஸ்டாண்டர்ட்ல உனக்கு எதுக்கு ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி அழுததுக்காண்டி வாங்கி குடுத்தது தான் நட்ராஜா. இருந்தாலும் அத சொல்லி பார்த்து எனக்கு நட்ராஜா தான் நீங்க வாங்கி குடுத்தீங்க. அப்ப கூட அவனுக்கு கேமல் இந்த படத்துல வர்ற மாரி அப்ப கூட அவன் பேரு கார்த்திக், என் பேரு ரகுவரன்ங்கிற மாரி அப்ப கூட அவனுக்கு கேமல், எனக்கு நட்ராஜா. எங்க அப்பா இளைய அது வந்து அவன் வந்து 10த் படிச்சானே. நீ வந்து 8த் பாஸ் முக்கியமா? ஃபெயில் முக்கியமா? பாஸ் தான் முக்கியம். அந்த மாரி
எல்லாத்துலயும் என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க அக்காக்கு சொல்ல வேண்டி விரும்புவது, தயவுசெய்து நாளைக்காவது சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன செய்ற முடியுமோ பேசாம குடுத்துட்டு உங்கள எடுத்துட்டு போயிருங்க. கிடையாது. எங்க குடும்பத்துல அதிகபட்சம் வந்துன்னா, ஐஸ்கிரீம் டப்பால வந்து ஷேர் பிரிக்கிறது, ஆரஞ்சுல ஷேர் பிரிக்கிறது இந்த மாரி தான். அதனால தான் எங்க குடும்பத்துல வந்து சொத்தே கிடையாது. இல்ல, இல்ல. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் குடுத்துடுறேன். அப்புறம் நாள பின்ன சொல்லக்கூடாது. யாருமே சொல்லலன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. அதனால. இப்ப வந்து உண்மைய சொல்லணும் அப்டின்னா, எனக்கு ஒரு கட்டத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட என்னோட இப்ப முக்கியமான ஃப்ரெண்டுன்னா எங்க அக்கா மட்டும் தான். எந்த கட்டத்துல இல்லனாலும் நான் அவங்க கிட்ட போய் பேசினா வந்து எனக்கு ரிலீஃப் கிடைச்சிரும் அப்டிங்கிற மாரி இருக்குது. உண்மையாலே ரியல் ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. அதனால நான் ஒண்ணும் இந்த சின்ன பிள்ளை வன்மத்துலலாம் இல்ல. சரியா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஃபிரான்ஸ். எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. அப்ப நைட் 1 மணிக்கு உட்கார்ந்து உங்கள ஆறுதல் படுத்துறவன், ம். சரி, 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 சரி. கதைக்கு வருவோம், கதைக்கு ஸோ இந்த மாரி தான் 10த் வரைக்குமே போயிருக்கும். அப்புறம் பப்ளிக் எக்ஸாமு. எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம் முடிஞ்சா கூட பிரச்சனை இருக்காது. அந்த ரிசல்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த 4G, 5G நமக்கு கிடையாதுல்ல. அப்ப 3G தான் மேக்ஸிமம் வந்துட்டு. அதுவும் எல்லா நெட் சென்டர்லயும் 3G இருக்காது. 2G தான் போட்டு வச்சிருப்பாங்க. 1/2 மணி நேரம் லோட் ஆகும், 3/4 மணி நேரம் லோட் ஆகும். அந்த லோட் ஆகுற டைம் வந்துட்டு உயிர் போய் உயிர் வரும். பாஸ் ஆயிருவோம்னு கூட நம்பிக்கை இருக்கும். ஆனா எவ்வளோ மார்க்குன்றது நமக்கு தெரியாதுல்ல. அந்த இதுதான் அந்த ஸ்கிரீன நோக்கி உட்கார்ந்திருப்பாய்ங்க நமக்கா திக்கு 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 திக்குங்கும். எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்ல மார்க் தான். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோல் நம்பர் குடுப்பாங்கல்ல. கடைசி 3 நம்பர்ல நம்பர் வந்து எடுத்துட்டு 4 போட்டுருவோம். அப்ப இதுதான் நம்ம மார்க்கு. இதுதான் வரப்போகுது. விளங்கும். ம். அத விட 40 பாயிண்ட் கம்மியா தான் வந்துச்சு. டிஸ்க்ளைமர். அவரோட மூட நம்பிக்கைய வந்து நீங்க பார்த்து வந்து, ச்சே! இப்படியா? அப்படின்னு நீங்க நெனச்சா, என்னோட மூட நம்பிக்கை என்னன்னா, சரஸ்வதி அந்த ஸ்லோகம் இருக்குதுல்ல, அத வந்து ஒரு 10லருந்து 30 வாட்டிக்குள்ள சொல்லாம நான் ஹால்குள்ள போய் உட்கார மாட்டேன் சீட்ல. எனக்கே கிரிஞ்சா இருக்கு இப்ப நெனச்சா. அப்ப என்னோட மூட நம்பிக்கை ரொம்ப பரவால்ல. நானாவது நம்பர நம்பிக்கை வச்சேன். ம். ரைட். ரைட் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. அது அறியாத வயசு அப்படிதான் இருக்கும். ம். எனக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம 9த்ல பார்த்துருப்போம்ல. நம்ம நம்ம சீனியர்ஸ்லாம் கொண்டாந்துருப்பாங்க. இந்த பேப்பர கொண்டாந்து நீட்டிட்டு இருப்பாங்க. இதுல ரிசல்ட் எடுக்கணும், ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு 8த், 9த் படிக்கும்போது போனேன்னா, சென்டர் சொந்தக்காரங்க வச்சிருப்பாங்க. அங்க விளையாண்டுட்டு இருப்பேன்ல. அங்க உட்காந்து அப்பப்ப கத்துக்கிட்டுறது, நான் தான் எடுத்து குடுத்துட்டு இருந்தேன். அப்ப ஜாலியா இருந்துச்சு. உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஒரு மாரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம உட்காரும்போது தான் அந்த ரியல் ஹீட்டே புரிஞ்சுச்சு. ஓகே இவ்வளோ கொடுமை இருக்கு. விசிறு தட்டுச்சுன்னா வீட்ல கொன்னு எடுத்து போடுவாங்க. ஏன்னா, நம்ம திருப்பி உட்காந்து எழுதவும் முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. வந்தது வந்தது தான். ஏன் இன்டர் பண்ணதுக்கு இந்த வளர்ந்தவைங்க காலேஜ்ல இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப ஃபன்னா எடுத்துப்பாய்ங்கயா. "ஏய் மாரியம்மா மொவளே எவ்வளவுடா மார்க்கு?" அப்படிம்பாய்ங்க ரோட்ல போறப்ப. குடும்பமே பார்த்துட்டு 5 குடும்பமும் பார்க்கும். அதாவது நான் இப்ப கொஞ்சம் திருந்திட்டாங்க. இப்ப கேட்டா ஏதாவது கேட்டு போறாங்கன்னு பயந்துடுறாங்க. நம்ம அந்த டைம்லாம் வந்துட்டு அன்னைக்கு ரிசல்ட் நாளா இப்பலாம் ஃப்ளெக்ஸ் மார்க்க வைப்பாய்ங்க. அநியாயம் பண்ணுவாய்ங்க. எங்க அன்னைக்கு தான் வந்துட்டு ஊர்ல இருக்க சொந்தக்காரங்கலாம் ஃபோன் பண்ணுவாய்ங்க. அதாவது 8 மணி தான். ரிசல்ட் 10 மணி. 8 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டு, "என்னப்பா ரிசல்ட் வந்துருச்சா?" அப்பயே நம்மள பேனிக் மோடுக்கு கொண்டாந்துருவானுங்க. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிற மார்க்குக்கு கூட பயப்பட மாட்டாங்க. இந்த சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாய்ங்க அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப பயப்படுவாய்ங்க. அது ரொம்ப அதுதான் கொடுமையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 10த் வரைக்கும் முடிஞ்சுச்சு. இப்ப +1, +2 இது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது முன்னாடி டியூஷன் நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். நான் 10த் படிக்கும்போது எ ஒரு கோஎட் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு. அவ ஃப்ரெண்டு ஓகேவா? அவளும் எனக்கு சீனியரா இருந்த ஒருத்தவனும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. என்னாச்சு, ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கொண்டு போய் காட்டுறேன்னா, அந்த சீனியர் வந்துட்டு. சரி போய் பார்க்குறோம்னு சொல்லிட்டு போய் தூரத்துல நின்னோம். நாங்க எங்க இருக்கோம்னா, அது ஒரு 200 மீட்டர், 300 மீட்டர். அவங்க அம்மா பார்த்துட்டாங்க போல. ம். அடுத்த நாளு டியூஷன் மிஸ் கூப்பிட்டு கேட்குறாங்க. நான் இல்லவே இல்லன்னு. அவ்வளவுதான். அந்த பிள்ளை மேல பாரத்த போட்டு ஓடிறணும். அவ்வளதான். அப்புறம் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவைங்க சமாளிச்சுருவாய்ங்க. நமக்கு தெரியாது. நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு இல்லன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள்லேருந்து டியூஷனே அந்த பொண்ண காணோம். ஐய்யய்யோ! ம். அதுக்கப்புறமா +1 வருது. +1ல அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் போல. +1ல பார்த்துட்டேன். கோகோ ஏதோ ஒரு கேமு. நான் போய் பேச போயிட்டேன். போய் பேசிட்டேன். என் கிளாஸ் பசங்க ஒரு மூலையில நின்னுட்டு இருக்கு. அப்ப இந்த லஞ்ச் பிரேக் அந்த மாரி வரும்ல. கடைசி 10 நிமிஷம் அப்பதான் பார்த்தேன். பார்த்துட்டு "என்ன பண்ற? என்னாச்சு?" அப்புறம் அப்புறம் அடி கிடி வாங்குனீங்களான்னு கேட்டுட்டு, அப்புறம் வந்து கிளாஸ் ரூம்குள்ளேயே உட்காந்துட்டேன்.
உட்கார்ந்த பிறகு எல்லாரும் என்னையும் குறு குறுன்னு பார்த்துட்டாங்க. எனக்கு தெரியாது அவைங்க பார்த்தது வந்து. ஓ! சிக்கிட்டான். அ அ அதுக்கப்புறம் வாத்தியாரும் பார்த்துருக்காங்க போல எவனோ ஒருத்தன் வந்துட்டு. பார்த்துட்டு சூப்பரு. கூப்பிட்டு கேட்குறானுங்க. சாரு கேட்குறாரு. கிளாஸ் முன்னாடி கேட்குறாரு. என்னமோ இப்ப ஏதோ பேசிட்டு இருந்தேன்ப்பா. ஆமா பேசினேன்னேன். எனக்கு தெரியாதுல்ல. ஏதோ ஒண்ணு கேட்டாய்ங்க. இல்லப்பா இப்ப ஏதோ சாப்பிட போனியே ஏன் ஏன் லேட்டா கூட வரல. சீக்கிரம் வந்துட்டேன். என்ன நீ லேட்டா இன்னைக்கு என்ன லேட்டா வரீங்கன்னு கேட்டாங்க. இல்ல லேட்டாலாம் வரலையே சார். நான் இல்லையேப்பா இவங்க பசங்கலாம் ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு இவங்க இங்க வந்து போட்டு விட்டுருக்கானுங்க. சார்ட்ட வந்துட்டு. நைஸ். அது இந்த பசங்கள்ல 2 விதம் இருப்பாய்ங்க. ஒண்ணு வந்து சப்போர்ட் பண்றவய்ங்க. அண்ணியா, அண்ணனா அப்டின்ட்டு வந்து அப்படியே ஃபன் பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க அதுலருந்து நம்ம கூட சேர்ந்து. அதுவே இன்னொரு ரகம். இவன் மட்டும் போயி அந்த புள்ளைகிட்ட பேசுறான்டா. இவன் மட்டும் பஞ்சாயத்து இருந்துறவே கூடாதுன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா வந்து எவன் வந்து நம்மள வந்து தொடைய துருவுவானோ அவன்கிட்ட சொல்லிவிட்டு போயிடுவாய்ங்க. அப்புறம் அவரு வந்து கேட்டாரு. நான் சொன்னேன், "இல்ல சார் டியூஷன் அப்படிதான் தெரியும்னு" சொல்லும்போது, சரி ஓகேன்னு விட்டாரு. ஏன்னா அத தாண்டி பேச முடியாதுல்ல. ஏன்னா இல்ல, இல்ல. பாயிண்ட் இல்லன்னேன். அது தப்பா எதுவும் கேட்கறதுக்கு. ம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 1/2 வருஷம் ஓட்டி தள்ளிட்டானுங்க. அப்புறம் +2. ஸோ இப்ப தான் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பாரம் வருது. அதாவது ரிசல்ட் வந்துச்சுல்ல, அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறோம்ன்றது அப்பதான் இந்த ஒரு ஸ்டார்ட்டிங் ரியலைசேஷன் நமக்கு புரியும். இப்ப தான் என்னாச்சு, நான் வந்து +1ல +1ஆ +2வா? +1ல தான். +1ல என்னாச்சுன்னா, எங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சு. கம்ப்யூட்டர் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் குரூப் எடுத்தேன். அப்ப வந்துட்டு சார் ஒருத்தர் வந்தாரு. அந்த ஆள் ஒழுங்காவே எடுக்கல. கிளாஸே ஃபெயில் ஆயிட்டோம். யாருமே பாஸ் பண்ணல. ஏன்னா ஒழுங்கா நடத்தவே இல்லையா? நாங்க என்ன பண்ணோம், ஆ ஃபெயில் ஆயிட்டோம். ஃபாதர்லாம் பார்த்துட்டாங்க. கேட்டாங்க சொல்ட்டோம். அவரு ஒழுங்கா நடக்கிற மாரி எங்களுக்கு தெரியலன்னு கேட்கும்போது, அவரு 2வது அந்த ஆள் வந்துட்டு வேற ஏதோ வேலை கிடைச்சிருச்சு போல. அந்த ஒரு 3 மாசத்துல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சும்மா பேருக்கு ஒப்பேத்துற மாரி ஒப்பேத்திட்டு போயிட்டான். அப்புறம் வந்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஸ்டாஃப் எடுக்கணும். என்ன என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஓப்பன் சாய்ஸ் குடுத்துட்டாங்க. நீங்களே ஸ்டாஃப்ப சூஸ் பண்ணலாம்னு சொல்ட்டு. நாங்க வந்து ஒவ்வொரு ஆளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க நார்மலா வந்துட்டு. எல்லாரும் பேசி முடிவு வச்சது என்னன்னா, சார் வந்தா யாரும் வாய் திறக்கக்கூடாது. சரி. கிளவர் குரூப். ம். யாருமே வாய தொறக்கல. அதுக்கப்புறம் ஒரு மிஸ் வந்தாங்க. ஆனா என்னன்னா ரொம்ப தட்டு தடுமாறி பேசி எடுக்கிறதுக்குள்ள பாதி உயிர் போயிருச்சு அவங்களுக்கு. நாங்க யோசிச்சோம். ஒரு 2 கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு வுட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ் வந்தாங்க. பார்க்கவும் நல்லா இருந்தாங்களா. அப்ரூவ்ட். ம். அதனால குசு குசுன்னு பேசி முடிவு பண்ணியாச்சு. அதாவது என் கிளாஸ்ல படிக்காத ஒருத்தன், கிளாஸ் மிஸ் சொல்றத கேட்டுட்டு ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். வாவ்! அப்புறம் வந்துட்டு எங்களையும் என்னையெல்லாம் எழுப்பி கேள்வி கேட்டாங்க. நானும் பதில் சொன்னேன். எனக்கு கம்ப்யூட்டர் தெரியுன்றனால நீ போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கேட்டாங்க, யார எடுக்கிறது? கடைசியா வந்தவங்க தான்னோனே, மத்த ஸ்டாஃப்க்கு என்ன நெனப்புனா, ஓகே நல்லா படிக்கிறாய்ங்கன்னு. நாங்க எதிர்பார்த்தது வேற. டீச்சர்லாம் ஓகே தான். நீ கேட்ட மாரியே வந்து குடுத்துருக்கோம். டீச்சரா அவங்க? எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஓரளவுக்கு நல்லா பேசுனாங்க. அப்புறம் அவங்க ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு மேரிடு. சூப்பர். 8த் படிக்கிற ஒரு பையன் இருக்கான் மூத்த பையன் வந்துட்டு. வா! அசையாத மனசு விழுந்தது கீழ. அந்த மாரி ஆயிருச்சு. ஆனா எங்களுக்கு வந்து ஆச்சரியம்னா, அவங்க பார்க்க அப்படி தெரிய மாட்டாங்க. அப்பதான் காலேஜ் முடிச்சு வந்த கேஸ் மாரி இருக்கும். அவங்க வந்துட்டு. ஸோ அந்த மாரி இதாயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாஃப்ப பார்த்து இங்க மத்த +1, +2 எடுத்துட்டு இருப்பாங்கல்ல சீனியர் ஸ்டாஃப். அவங்களுக்கும் ம். அதே மாரி பசங்களுக்கும் பொறாம. இப்ப தான் என்ன ஆகுது, கை, கால் உடையிற அளவுக்கு ஃபைட் போகுது. ம். வந்துட்டாங்கல்ல. இது வந்து அதனால வரல. கேஸ்ட் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. பிசிக்கும், எஸ்சிக்கும் அந்த மாரி சண்டை ஒண்ணு போயிட்டுருக்கும். அது வந்து மண்டையெல்லாம் உடைச்சு, அ ஒருத்தன துண்டு கட்டா தூக்கி போடுறாய்ங்கடா. ரத்தம் ஒழுகுது மண்டையிலேருந்து. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. அதுக்கப்புறம் நாங்க போன பிறகு கேமராலாம் இன்ஸ்டால் பண்ண பிறகு குறைஞ்சிருக்கு. நாங்க போன பிறகு கேமரா இன்ஸ்டால் பண்ணோனுங்க. வேற என்ன இருக்கு? சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஒரு பொண்ணுட்ட பேசினேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்துட்டு எங்களுக்கு கடைசி எக்ஸாம் மேத்ஸ் +2 பப்ளிக். ஏன்னா பக்கத்துல உட்காந்துருச்சு. ம். பிரச்சனை. இதே மாரி சம்பவம் நானும் சொல்லுவேன். ரைட் நீங்க சொல்லுங்க. அது நீங்க வரும்போது சொல்லுங்க. ஸோ என்னன்னா, உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த இந்த பேப்பர் தானே. என்ன சொல்றது? தச்சிருப்பாங்க. செப்பரேட் ஷீட் கிடையாது. அதிலேயே தான் புக்லெட் மாரி குடுத்துருவானுங்க. நான் வந்து மேத்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா போயிருச்சு. 3 மணி நேரம் எக்ஸாமா எங்களுக்கு. நான் 1 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டேன். 1 1/2 மணி நேரத்துல முடிச்சீங்களா? சரி. ஆமா.
ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்றது? அது 10 இயர்ஸ் சிலபஸ்ஸு. குறிப்பிட்ட கொஸ்டின் படிச்சா போதுன்ற நிலைமை தான் இருக்கும். ரொம்ப ரேரா தானே கேட்பாங்க. இல்ல, இல்ல. எனக்கு உங்க மேலலாம் நெறைய வன்மம் இருக்குதுங்கய்யா. உங்களுக்கெல்லாம் ப்ளூ பிரிண்ட்ன்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? உங்க செட்டுக்கெல்லாம். இந்த கொஸ்டின படிச்சா வந்துரும். அந்த கொஸ்டின படிச்சா வந்துரும். எங்க செட்ல இருந்து ஒரு ஒரு யூனிட்ல இத்தன கொஸ்டின் படிச்சா மட்டும் போதும். கண்டிப்பா ஒண்ணு வந்துரும்ன்ற மாரி ஒரு நிலைமை இருக்கும். ஆ இதெல்லாம் எந்த ஒரு அநியாயம்? புக்லெட்டே குடுத்துருவாய்ங்கன்னா, இத படிச்சா போதும்ன்னு சொல்லிருவாய்ங்கன்னா, எங்ககிட்ட வந்தா மட்டும், ஐயோ! உங்களுக்கு 11த் பப்ளிக் குமுலேட்டிவ் சரியா? 3 வருஷ பரீட்சையையும் சேர்த்து எடுத்து மார்க் போடுவாய்ங்களாம். சரி வாங்க, வாங்க. வன்மம் வந்து வெளியில வருது வேணாம். ம். மேத்ஸ் எக்ஸாமும் நான் முடிச்சுட்டேன். முடிச்ச பிறகு எங்களுக்கு வந்த இன்விஜிலேட்டர் கடைசி எக்ஸாம் தானே. ஸோ அவள வந்து கொஞ்சம் படிக்க மாட்டா. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே. அழகு இருக்க இடத்துல அறிவு இருக்கு. அறிவு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ம், ம். இல்ல, இல்ல. சொல்றேன் அந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பண்ணேன், அவ பேப்பர் வாங்கி நான் ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதி குடுத்துட்டேன். ஒரு 10 மார்க் மட்டும் எழுதி குடுத்தேன். ஆன்ஸரே வரல என்ன. ப்ரோ நெக்ஸ்ட் லெவல். ம். எழுதி குடுத்துட்டேன். நான் படி எனக்கு வந்து எப்படி சொல்றது, மனப்பாடம் ஸ்டெப் எல்லாம் மனப்பாடம் அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால டக்கு டக்குன்னு முடிச்சு குடுத்தாச்சு. மேத்ஸ்ல மனப்பாடம். ஏன்னா ப்ளூ பிரிண்ட் தான் இருக்கு. அதுவும் எதுனா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் அந்த கொஸ்டின் வந்துட்டு. கண்டிப்பா மனப்பாடம் தான் பண்ணுவோம். அடுத்து. இல்ல, இல்ல மனப்பாடம் பண்ணல. எனக்கு ஸ்டெப் ஞாபகம் இருந்துச்சு. இன்னொன்னு அந்த எக்ஸாம் டைம் அப்போ வந்து பிரிப்பரேஷன் பண்ணுவோம்ல, நான் வந்து அந்த செஞ்சு பார்க்காதது அந்த 2 தான். அந்த 2 சம் தான் வந்துச்சு. ஆனா, அது சும்மா கண்ணால பார்த்து, பார்த்து, பார்த்து எனக்கு பழகி போயிருச்சு. நான் சொல்ற அட்வைஸ் வந்துட்டு யாருமே அப்படி மேக்ஸ போட்டு பழகாதீங்க. அளவு வந்து படிச்சு பாஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. சரியா? எங்க மாரி செட் எல்லாம் வந்து இது பாலா படத்துல வர்ற இந்த பசங்க மாரி நஞ்சு நாராயி பிஞ்சு தான் வெளியில வந்தோம். இவங்கலாம் வந்து ஆல்ரெடி வந்து கொஸ்டின் பேப்பரே கையில குடுத்து படிக்க வச்ச மாரி வச்சிருக்காங்க. ம். ம். ஸோ அந்த மாரி ஆச்சு. அப்ப என்ன பிரச்சனை ஆயி போச்சுன்னா, அங்க இருந்த முக்காவாசி பேரு என் கிளாஸ் பசங்க. ஏய் சுத்து போட்டாய்ங்க. முடிச்ச பிறகு கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கானுங்க. என்னடா இது? அதெல்லாம் ஒண்ணும் ஒரு மண்ணும் கிடையாது. ஃப்ரெண்டு. ஜி சொல்லுங்க. சொல்லுங்க. பரவால்ல. 1 1/2 வருஷம் முன்னாடி நீங்க ஓட்டுனீங்கல்ல, அந்த பொண்ணு தான் நீங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியல. இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ அந்த மாரி போச்சு. அதோட என்னோட போர்ஷன் இங்க முடியுது. நீங்க தான் உங்க போர்ஷன சொல்லணும். எனக்கு வந்து இட்டாச்சியோட கதை வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா வந்து எனக்கு அவரோட படிப்பு, அந்த சிலபஸ் ரிலேட்டடா இருக்கிறது ரொம்ப மன வருத்தத்த குடுத்துச்சு. வன்மம் மட்டும் கொஞ்சம் அதிகமாச்சு. மத்தபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு வந்து இல்ல, இல்ல. இந்த கதை இல்ல இப்ப உங்க சொல்லப் போற கதைக்கு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு கேட்கும்போது புரியும். ஆக்சுவலா 9த்ல நான் ஸ்கூல் மாறுனேன்னா, அதுவரையும் சொன்னேனா, அதுக்கப்புறம் ஆ சூப்பரா போணுச்சு. எவ்ளோ சூப்பர்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்றேன். பாட்டுலாம் பாடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி போய்க்கிட்டு இருக்கு. அதுவரைக்கும் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கேர்ல்ஸ் ஸ்கூல்ல தானே படிச்சேன். 6த்லேருந்து 8த் வரைக்கும். 9த்ல நான் பசங்க கூட பேசுற அந்த இதுவே இல்ல பொண்ணுங்க கிட்ட. ஒரு தயக்கம் இருக்கும்ல, அதுவே இல்ல. பார்த்தா வந்து 8த் வரைக்குமே எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிச்சு போட்டுருக்காய்ங்க. அதனால வந்து எல்லாருமே அசால்ட்டா பேசுறாங்க பஸ்ஸுல. கனிதா புள்ள" அப்படிங்கிற மாரி எல்லாம் பேசுறாங்க. சரியா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வர்றேன் கிராமத்துக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப வந்து வியப்பா இருந்துச்சு. லிட்டரலா சொல்லணும்னா. பசங்க, பொண்ணுங்க நல்லா வந்து ஃப்ரெண்டா பழகுறாங்க அப்டின்ட்டு. ஆ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூல்ல எனக்கு புடிச்சது என்னன்னா, மத ரீதியா எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி நெறைய இது சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணும் ப்ரமோஷன்லாம் பண்ணல. மத ரீதியா எதுவுமே இருக்காது. ஒன்லி தேசிய கீதம் மட்டும் தான். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் பிரேயர்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாரி போணுச்சு. 9த்லேருந்து 10த்துக்கு போறேன். 10த்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பயம் வருது. பப்ளிக் எக்ஸாம் பயம். ஆனா வந்து எல்லாருமே படிக்கிறாங்க. நான் அதுவரைக்கும் நான் 490 எடுத்துட்டு இருந்தேன் நானு. 350 வரைக்கும் வந்துட்டேன். சரிஞ்சு. மனசா உடைஞ்சு போயிடுச்சு. எங்க அக்கா 12த் நான் 10த்தா. ஆ அவங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. நல்ல மார்க் 10த்ல. எனக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. அச்சச்சோ! நம்ம மார்க் எடுக்கலன்னா வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எல்லா சொந்தக்காரங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு பயம். அந்த மாரி போய்க்கிட்டு இருக்குது. ரொம்ப வந்து வாழ்க்கையோட விளிம்புல இருந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு இலக்க வச்சு போய்க்கிட்டு இருக்கேன். அப்பதான் என்னோட வாழ்க்கையில ஒரு புது திருப்புமுனை வருது. என்னன்னா, சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த பிரச்சனையுமே இல்ல.
நான் பஸ்லலாம் போறப்போ பசங்களோடலாம் வந்திருக்கோம். பசங்க பின் சீட்ல உட்காந்துருப்பாங்க. முன் சீட்ல நம்ம உட்காந்துருப்போம். பெருசா எந்த இன்டராக்ஷனுமே இருக்காது. அப்ப எனக்கு வந்து 2 ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு. கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். ஒரு ஃப்ரெண்டு வந்து பேர் வைக்கணுமே, கீர்த்தனான்னு வச்சுக்கங்க. இவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப வருஷமா 1 1/2 வருஷமா பழகிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு கேரக்டர் வர்றாங்க. மோனின்னு. நான் வந்து விகாசாவா? அவங்க மோனி. ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல 2 பேரும் சேர்ந்து தான் வர்றோம். சரியா? எனக்கு அதனால வந்து ஷஃபிள் பண்ணி உட்கார வைக்கிறப்ப அவங்க கூட உட்கார்ந்துர்றேன் மோனி பக்கத்துல. மோனி வந்து ஒன் ஆஃப் தி ஃபென்டபிளஸ் நல்லா சூப்பரா இருக்கிற பொண்ணு. 10த்லயே. அதனால அந்த பொண்ணு கூட நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வந்து அந்த பொண்ண பார்க்க வந்து அரகன்ட்டா இருந்தாலும் நல்ல கேரக்டர். உண்மையாலே வந்து தங்கமான பொண்ணு. சரியா? அதனால நாங்க 2 பேரும் ஒரு காம்போல போய்க்கிட்டு இருக்கோம். நானும் மோனியும். இப்படி காலங்கள் உருண்டோட கீர்த்தனாவோட மாமா பையன். மாமா பையன் இந்த கேரக்டர நான் எதுக்கு இப்ப இன்ட்ரோ பண்றேன்னு பின்னாடி சொல்றேன். அந்த மாமா பையன் மேல கீர்த்தனாவுக்கு ஒரு கண்ணு. அதனால வந்து கீர்த்தனா ரூட் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அந்த பையன் ஒரு பொறுக்கி. அவன் வந்து நெறைய பொண்ணுங்கள பார்ப்பான். அதனால வந்து நான் அதிகமா அதுல ஈடுபடல. அப்பப்ப வந்து "ஏய் உன் ஆள் வர்றான்டி" அப்படின்னு மட்டும் உசுப்பேத்தி விட்டுட்டு போயிடுறது. சரியா? இப்படி போய்க்கிட்டு இருக்கு 10த்ல. திடீர்னு ஒரு நாள் வந்து பஸ்ஸுல ஏறுறேன். கரெக்ட்டா வந்து இந்த மிட் டெர்ம் டைம்ங்க. அப்ப வந்து ஒரு ஆள் நம்மள பார்த்துட்டே இருக்காங்கன்னா நமக்கு தெரியும்ல. அந்த மாரி பக்கத்துலருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்படியே டக்குன்னு பார்த்துட்டேன். அந்த ஆள் நம்மள தான் பார்க்குறாங்கன்னு நான் திரும்பிட்டேன். அவங்க வந்து 12ன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த யூனிஃபார்ம் இருக்கும்ல, டிஃபரெண்ட் கலரு. அவங்க 12ன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டு திரும்பிட்டேன். மறுபடியும் அவங்க எதுக்கு நம்மள பார்க்குறாங்க? நம்மள ஸ்ட்ரெய்ட்டா பார்க்குறாங்கங்க. ஒரு பேசிட்டு இருக்கப்ப கூட எதார்த்தமா பார்க்கல. டக்குன்னு நான் திரும்புறேன். அந்த பையன் பார்த்தாப்ல. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2, 3 வாட்டி இந்த கேரக்டரோட பேரு வந்து அங்கங்க வந்து சிங்க் ஆகுது. எங்க அக்கா ஏன்னா எங்க அக்கா வந்து 12ல. அதனால நெறைய வாட்டி இந்த பேர் வந்து சிங்க் ஆகுது. என்னன்னு பார்த்தா, அவங்க பெரிய வந்து சம்பவம் பண்ற ஆளு போல. பெரிய கை போல ஸ்கூல்ல. அந்த மாரி போய்க்கிட்டு இருக்குது. ஆள் ஆனா பார்த்தீங்கன்னா வந்து குட்டையா இருப்பாப்ல. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டீசென்ட்டா இருப்பாப்ல. ஆனா ஆள் இப்டி பண்ற ஆளான்னே நமக்கு தெரியாது. அந்த மாரி போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆ ஒரு நாள் அப்பதான் தெரியுது. சம் டைம்ல வந்து அந்த பையன் தான் நம்மள பார்த்தது அப்டின்ட்டு. நான் அத பெருசா கண்டுக்கல விட்டுட்டேன். அப்ப நமக்கு இருந்த போர்க்கால வாழ்க்கையில நம்ம எங்க அதெல்லாம் பார்க்கறது. அது வந்து எப்பவுமே பசங்க ஒரு மூவ் எடுக்குனாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து இன்ட்ரஸ்டடா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கரெக்ட்டா? ஏதாச்சும் நம்ம ஒரு வேல பார்ப்போம். அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு நம்மள ஏன் பார்க்குறாங்கன்னு நான் பார்த்தது அந்த பையன் வந்து புடிச்சுட்டாப்ல. அதான் அவரு வந்து இன்டர்னல் மூவா வந்து எடுத்துக்கிட்டாரு ஃபர்ஸ்ட்டு. சரியா? இப்ப வந்து திடீர்னு ஒரு குட்டி பொண்ணு வந்து என்னோட செக்ஷன்ல நிக்குது. "என்னப்பா?" அப்படின்னு கேட்டா வந்து, "இத வந்து டான் குடுக்க சொன்னாரு. நான் இத வந்து புனைப்பு பேரு தான் வைக்கிறேன். டான் குடுக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஏன்னா அவர் பேர டான் தான். நெறைய பேர் டான் தான் கூப்பிடுவாங்க. டான் குடுக்க சொன்னாருன்னு போயிடுது. என்னங்க அந்த டயத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க மனநிலை. அப்படியே டென்ஷன் ஆவுது. ஏய் என்ன இந்த சிங்கம் படத்துல வந்து டேனி பண்ணுவான் தெரியுமா? அப்படின்ட்டு அந்த மாரி இருக்குது எனக்கு. இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிடி சார் கிட்ட போணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாக்லேட் எடுத்துட்டு. ஆனா ஒரு சின்ன மாற்றம். நான் எங்க அக்கா கிளாஸ்க்கு போறேன். எங்க அக்கா கிளாஸ்க்கு போயிட்டு, "இங்க வாங்க" அப்படின்னு கூப்பிடுறேன். கூப்பிட்டு இந்த மாரி இந்த பையன் இப்படி பண்றான். நான் பிடி சார்ட்ட சொல்ல போறேன்னோனே, ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்க அக்கா சொன்னது, "சீன் கிரியேட் பண்ணாத. அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறான். அவன் ஒரு லூஸ் பையன். அவன் ஒரு பேக் பையன். அதனால அத கண்டுக்காத. நீ பாட்டுக்கு உன் வேலைய பாரு. 10த்ல படிச்சுட்டு இருக்கிற. அது மட்டும் நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால நானும் அந்த சாக்லேட்ட தூக்கி போட்டு அப்படியே போயிட்டேன். சரியா? இது நிகழ்வு 1. இல்ல சாக்லேட்ட சாப்ட்டுருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பீங்க. இல்ல எனக்கு புடிக்கல. லிட்டரலா புடிக்கல அது. அந்த அந்த விஷயம். அத தூக்கி போட்டு கிளம்பிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து நிகழ்வு 1. நிகழ்வு 2 வந்து நான் சாக்லேட்ட வாங்குனது வரைக்கும் தான் அவனுக்கு தெரியும். நான் அத தூக்கி போட்டேன்னா அவனுக்கு தெரியாது. அவன் இப்ப கன்ஃபர்மேஷன்க்கு வெயிட்டிங் ஆன் மை வேனு. ம். நான் ஏறுறேன். ஏறுனோன ஒரு பெரிய சத்தம். ஊ அப்டின்ட்டு. சரியா? இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஆகுது. நான் போய் எப்போதும் போல ஒரு சீட்ல உட்கார்றேன். ஆப்போசிட் சீட். பசங்கள பார்த்த மாரி உட்கார்ற சீட்டு. இதுலேருந்து எங்க அக்காவோட நடவடிக்கை மாற ஆரம்பிக்குது. "எதுக்கு அங்க உட்கார்ற? இங்க உட்கார்ற? இங்க நிக்கிற? மறைவா போ" அப்படின்னு. சரியா? சரின்னு நானும் வந்து அது மூஞ்ச மறைக்கிற மாதிரி பேக் மடியில இருக்கு. பேக்க வந்து மேல தூக்கி மூஞ்ச மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். "பார்க்கக்கூடாது" அப்படின்ட்டு. அங்கேருந்து ஒரு குரல், "பாத்து பாத்து பேக் ஜன்னல் வழியா விழுந்துற போகுது." அவர் உங்க மேல அக்கறையோட சொல்றாரு. நீங்க ஏன் தோண்டிட்டு இருக்கீங்க?
நீங்க வேறங்கய்யா. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பேக்க அப்படியே வந்து மடியில போடுறேன் தூக்கி. சாச்சு நேரா நிமிர்ந்து உட்கார்றேன். "நீ என்னடா மயிரு என்ன பாக்குறது?" "நான் பாக்குறேன்டா. நான் உன்ன பாக்கலடா" அப்படின்ட்டு நான் உட்கார்றேன் தைரியமா. அவன் பேசின வார்த்தைக்கு. அதுக்கப்புறம் இந்த மாரியே போய்க்கிட்டு இருக்குது. அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு போல நான் பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம். நான் சிரிச்சதே கிடையாது வீட்ல. ஒரு தடவ மட்டும் சிரிக்கிறேன். மொத்த கும்பலும் வந்து அப்படியே முன்னாடி வருது. எனக்கா அள்ளு விட்டுருச்சு. ஒரு தடவ தாங்க சிரிச்சேன். சரி, ஐயோ! போச்சே! ரவுண்டு கட்டுறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெரிய நிகழ்வுகள்லாம் இல்ல. அ வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் வந்து சம்பவம் பண்ணுவாய்ங்க. ஆனா வந்து அப்ப பிராக்டிகல்ல 10த், 12க்கு. அதனால பெரிய நிகழ்வு எதுவுமே நடக்காம முடிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள் சொல்ல மட்டும் ட்ரை பண்ணி, அத அன்பார்ச்சுனேட்டா நான் கவனிக்காம போயிட்டேன். இப்படி முடிஞ்சா, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில ஒரு காமெடியான விஷயம்னா, நான் 10த் படிக்கிறப்ப தான் ஜல்லிக்கட்டு இது வந்துச்சு. பிரச்சனை. சரியா? அதுக்கு வந்து எல்லாரும் திரட்டிக்கிட்டு கெளம்புறாரு. இங்கருந்து ஸ்கூல்ல இருந்து. நம்ம போய் போராட்டம் பண்ண போறோம். ஸ்கூலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்டின்னோனே, வெளியில வந்து குச்ச வச்சுக்கிட்டு எங்க ஹெட் மாஸ்டர் நிக்கிறாரு. "உள்ள வா, பெரிய பனிஷ்மென்ட் போயிட்டாரு. போ போ" அப்டின்னு பின்னாடியே பட்டாக்ஸ்லயே 4 அடி அடிச்சுட்டு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாரி நிகழ்வெல்லாம் போகுது. சரியா? இது முடிஞ்சிருச்சு. ஆ எக்ஸாம் முடிஞ்சு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு பெரிய மன நிம்மதி. கடைசியா ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சு நம்ம வாழ்க்கையில. இனிமேல் நிம்மதியா நம்ம பரீட்சை எழுதலாம் அப்படின்னு. நானும் பரீட்சைலாம் எழுதுறேன். அதுவரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்ல. கடைசி நாள் எங்க அக்கா வந்து ஸ்கூட்டில என்ன கூட்டிட்டு வர்றாங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு. வேன் வரல அப்போ. கூட்டிட்டு வர்றப்ப நான் பரீட்சைய பத்தி பேசிட்டு வர்றேன். எங்க வீட்டுக்கு போற முனை. அந்த முனையில ஒரு ஒரு பைக் நிக்குது. 2 பசங்க இருக்காங்க. எனக்கு தெரியல. ஏன்னா மண்ட வந்து குனிஞ்சிருந்தாங்க. நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பேசிக்கிட்டே போறேன். அந்த மூச்சு வந்து எங்கேயோ பார்த்த மாரி இருக்குது. எந்த மோடகட்டன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டேங்கய்யா. என் வாழ்க்கையில பண்ண ஒரே விஷயம். நான் ரிக்ரெட்டட் தட் மொமெண்ட் அப்படிங்கிற மாரி கடைசி பஸ்ல இப்படி திரும்புறேன். சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்கய்யா வண்டியில. நீங்க அப்பயே வந்துட்டு கைய தூக்கி காமிச்சிருந்தீங்கன்னா, விட்டுருப்பேன். இல்ல, இல்ல. எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் தலைய திருப்பிட்டேன். அப்பல்லாம் நமக்கு வந்து இந்த பசங்க கிட்ட இன்டராக்ஷன் கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க அளவு கூட எனக்கு பசங்க கிட்ட இன்டராக்ஷன் கிடையாது. எல்லாருமே சொந்தக்காரவங்க. நல்லா பேசுவாங்க அவங்க கிட்டலாம். எனக்கு அது பிடிக்காது. அதனால நான் அத பெருசா கண்டுக்கல. நான் அதுக்கு நெறைய பேர் திமிருன்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். நமக்கு ஒரு அளவு வரல. அதனால திரும்பியாச்சு. சரியா? இது முடிஞ்சிருச்சு. இந்த லீவ் இருக்கு தெரியுமா? இந்த இன் பிட்வீன் லீவ். இது வந்து ஒன் ஆஃப் தி எனக்கு. எப்படின்னா வந்து, நான் எங்க வீட்ல இருக்கிறேன்னா, பைக்ல போறது, வாரது, பாக்குறது. எங்க வீட்ல வந்து இருக்கிறது வந்து வீட்ல டிவி இருக்காது. வெளியில வந்து ஷீட் போட்டிருப்பாங்க. ஓப்பன்ல இருக்கும். அங்க தான் டிவி இருக்கும். அங்க தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அங்க தான் உட்காருவேன். எங்க வீட்ல இதையே வந்து ஒரு சீனாக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு வெளியில உட்கார்ந்து சாப்பிடுற? இது பண்ற? பூ கட்ட கூட வெளியில போக்கூடாது இல்லையா? எனக்கு டென்ஷன் ஆச்சு. அ இவன் பண்றதுக்கு நானும் இவ்ளோ கஷ்டப்படணும் அப்டின்ட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு கட்டம். அதெல்லாம் முடிச்சு, கடைசில வந்து முடிஞ்சிருச்சு. அவனும் காலேஜ்ல சேர்ந்துட்டான். எனக்கு ஒரு நிம்மதி. ஆஹா! இனிமேல் சனிய ஒழிச்சுட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்டின்ட்டு முடிவு எடுத்துட்டு நானும் 11த்ல கால் எடுத்து வைக்கிறேன். இப்ப வந்து ஒரு கேரக்டர் நான் சொன்னேன்ல. வேணாம். உடனே சொல்ல அந்த கேரக்டர். இப்ப நான் வந்து இதுவரைக்கும் கீர்த்தனாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப தான் ஷஃபிள் பண்ணி வச்சுட்டாங்க 11த்ல பப்ளிக்ன்னு எங்கள நிம்மதியாவே விடல. 1 வருஷம் கூட நிம்மதியா விடல. 11த் போயாச்சு. இந்த மீன் டைம் வந்து ஒரு 10 நாள், 15 நாளைக்கு முன்னாடியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 11த், 12க்கு நார்மலா. 11க்கு நான் வந்து பஸ்ல வர்றேன். அப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்னு நான் ஒரு சீட்ல தான் உட்கார்ந்துட்டு வருவேன். அந்த கரெக்ட்டா அந்த பையனோட ஸ்டாப்பிங் இருக்குதுல்ல, டானோட ஸ்டாப்பிங். அந்த ஸ்டாப்பிங்ல வந்து அ 2 வாரத்துக்கு ஒரு தடவ நிப்பாப்புல. நான் ஆனா கண்டுக்க மாட்டேன். ஒரு ஆள் நிக்கிறாங்கன்னு தெரியும். அது அவன் தான் தெரியும் ஹைட்ட வச்சு. ஆனா கண்டுக்காம வந்துர்றது. சரியா? அந்த பையன் வந்து ஏன்னா அப்பதானே இந்த காலேஜ் லீவ் விட்டு வந்துட்டு போறது போல 2 வாரத்துக்கு ஒரு தடவ ஸ்டார்ட்டிங்ல. அங்க நிக்கிறாப்புல வண்டிய ஓட்டிட்டு. அ ஒரு நாள் வந்து பஸ் வருது. அந்த பாலம். அது ஒரு பாலங்கய்யா. ம். தெரியும், தெரியும். எந்த பாலம் தெரியுது. வந்து இது எவ்வளவு கிரிஞ்சுன்னு சொன்னாலும் சரி, என்னோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு பையன் அதிகபட்சம் எடுத்த எஃபோர்ட்டே இதுதான். என்ன எவ்வளவு நீங்க மட்டமா நெனச்சாலும் சரி. சரியா? நான் ஆனா வந்து வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் அந்த அந்த இதெல்லாம் பிடிக்காது. அந்த பையனெல்லாம் பிடிக்காது. ஆனா அந்த எஃபோர்ட் எனக்கு பிடிச்சுச்சு.
சரியா? அந்த பாலத்துல வந்து அந்த தண்ணி வராதப்ப வந்து ஒயிட் அடிச்சு விட்டுருவாய்ங்க அடிக்கடி. அந்த பாசி போக்கூடாதுன்னு. அப்ப வந்து பெருசா வந்து ஹார்டின் போட்டு உங்க ஃபர்ஸ்ட் நேமோட அவன் ஃபர்ஸ்ட் நேம் போட்டிருப்பான். டி.எம் அப்படின்னு போட்டு அம்பு விட்டுருக்கான். சரியா? எப்போதும் போல நான் பார்க்க மாட்டேன்ல குடுத்துட்டு வர்றேன். பஸ் வந்து நிக்குது. பின்னாடில இருந்து டி.எம் அப்படின்னு ஒரு சவுண்டு. 3 பேரு பாலத்துல. என்னடா இது கருமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறேன். அங்க 3 பேரு நிக்கிறாங்க. டி.எம்ன்னு போட்டிருக்குது. எனக்கு சிரிப்பு தாங்கல. ஆனா வந்து மொறச்சுட்டு இப்படியே பார்க்கிறேன். இந்த படத்துல எல்லாம் வரும்லங்கய்யா. தன்னானா தன்னானா அப்படின்னு பார்க்கிறாருடா. இதெல்லாம் ஒரு எஃபோர்ட்டா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். லிட்டரலா அதுதாங்க. வேற எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரப்போஸ் பண்ணாரு. அதுவும் விட்டுருச்சு. நான் கவனிக்காமயே வந்துட்டேன். அவ்வளோதான். ம். இல்ல, இல்ல. நடுவுல ஒரு வேல நீங்க ஒரு வேல பார்க்க போய் அங்க ஒரு வேல சொல்லுங்க. அதானே அது வந்து இருக்குது. அது வந்து 2வது பத்தியோட இப்ப வந்து 11த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். மிக்காசாவா பக்கத்துல மோனி எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு எக்ஸாம் டைம் நல்லா வந்து வெயில் அடிக்கிற மத்தியானம். பஸ் வருது. நான் உட்கார்ந்திருக்கேன். ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்திருக்கேன். அ கடைசி சீட்ல ஒரே ஒரு பையன் இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கான். மத்த எல்லாரும் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்காங்க. என்ன ரீசன்னு எனக்கு தெரியாது. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. பெருசா தெரியாது. அந்த பையன் வந்து எப்படி உட்கார்ந்திருக்காப்லன்னா, அந்த சீட்டு மேல இப்படி கைய வச்சுட்டு, இப்படியே தலைய மட்டும் வச்சிருக்காரு. என்ன பார்த்த மாதிரி. நான் வந்து பார்த்துட்டு, "யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "தி சேம் மிஸ்டேக் அகைன் ஐ அம் டூயிங்" அப்படிங்கிற மாரி அந்த பையன பார்க்கிறேன். யாரு இது நம்மள பார்க்கிறா? திரும்பி இல்ல. நேரா பார்த்துட்டு, அ அப்ப எனக்கு தோணுது. ஓ! இவரு தான் நம்ம என்ன பேர் வைக்கிறது? கீர்த்தனாவோட மாமா பையன். அ ஏதாச்சும் நல்ல பேரா சொல்லுங்கய்யா. பொறுக்கி நம்பர் 2. பொறுக்கி நம்பர் 1, 2ன்னு வைக்கலாம். ஆனா என்ன பாவம் பண்ணாங்க அவங்க பொறுக்கின்னு சொல்றதுக்கு அந்த வயசுக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால பிரசிடென்ட் வைக்கலாம். அவரு டானா, அப்ப இவரு வந்துட்டு கேங்ஸ்டர்ன்னு வச்சுக்கோங்க. கேங்ஸ்டரா? அந்த லெவலா சீன் இல்ல. இதுதான் நான் சொன்னேன்ல, கீர்த்தனாவோட ஆளு யாரு? ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கிற ஒரு பையன் தானே. அதனால பிரகாஷ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த பிரகாஷ் வந்து பிரகாஷ்ல ஏய் இது இவன் தான் அப்படிங்கிற மாரி நான் பார்த்துட்டு, ஓ! அப்படின்ட்டு ஒரு மாரி எக்ஸைட் ஆயிட்டு டக்குனு ஐயய்யோ! எக்ஸைட் ஆயிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு திரும்பிட்டேன். அவன் அவனுக்கு சிக்னல் ஆயிடுச்சு. சரியா? பெண்களே நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னதான் உங்க மனசுல எது இருந்தாலும் சரி, பசங்களுக்கு இண்டிகேஷன் குடுக்கவே கூடாது. அது ஒரு ரொம்ப மழுமட்டையான ஒரு செயல். சரியா? இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் கீர்த்தனாவும் ஒண்ணா தான் வருவோம் டிராவல்ல. பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு. அடிக்கடி வந்து கீர்த்தனா வந்து "ஏ வந்துட்டான்டி" அப்படிங்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது. ஓ! பரவாயில்லையே நல்லா இம்ப்ரூவ் ஆகுதே உங்க சைடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பில உட்கார்ந்துருக்கேன். ஓகே அப்படின்ட்டு. சரியா? இந்த மாரி போய்க்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல வந்து கீர்த்தனா இல்ல. இருந்தாலும் வந்து அங்க பிரகாஷ் உட்கார்ந்திருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து இப்ப எங்க ஸ்கூல் எப்படி இருக்கும்னா, நடுவுல பிரின்சிபல் ரூமு, சைட்ல வந்து அந்த ஆபீஸ் ரூமு. பேப்பர்லாம் குடுப்பாங்கல்ல, பேப்பரு, த்ரெட் இதெல்லாம் குடுக்குற இடம். அதுல தான் வந்து நம்ம போய் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆபீஸ் ரூமு. அதுக்கு அந்த சைடு ரைட் சைடு வந்து பசங்களோட கிளாஸு. இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பொண்ணுங்களோட கிளாஸ் இப்படிதான் இருக்கும். அதாவது பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வர்றதுக்கும், அவங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு போறதுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா? இந்த மாரி ஒரு இதுல வந்து நானும் மோனியும் இப்ப ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறோம். 2 பேரும் வெளியில வரணும். பேப்பர் வாங்குறதுக்கு பரீட்சைக்கு. பேப்பர் வாங்குறப்ப பளிச்சுன்னு 2 பெல்லு சரியா? ஒண்ணு வந்து பெருசா இருக்குது. இன்னொன்னு வந்து குட்டையா இருக்குது. பல்லோட இது. அ அம் 2 இதும் கிராஸ் பண்ணி போகுது. நல்லா தெரியுது 12த் தான் அப்டின்ட்டு. யூனிஃபார்ம வச்சு. யாருன்னு தெரியல அப்டின்ட்டு போயிட்டோம். கிராஸ் பண்ணி. அவைங்க வந்து இந்த பக்கம் வர்றாங்க. வெளியில போறதுக்கு கேன்டீனுக்கு போறதுக்கு எங்கள நோக்கி வர்றாங்க. கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் தான் நான் திரும்பி பார்க்கிறேன். தட் இஸ் நத்திங் பட் நம்மளோட பிரகாஷு. ஓ எனக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா, ஓ! நம்மள விட்டுட்டான். மோனிய பார்க்க ஆரம்பிச்சுட்டான். மோனி தான் சூப்பரான ஆளாச்சே! அதனால மோனிய பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு எனக்கு சந்தோஷம். நான் வந்து சிரிச்சுக்கிட்டே வரேன். "என்னடி ஆச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. நான் உள்ள வந்து மோனி நான் ஒரு சில விஷயம் சொல்லவா? நான் சொன்னேன்னா ஒரு கிறுக்கு பையன். நான் இதுவரைக்கும் சொல்லலையோ! பிரகாஷ் என்னதான் பார்க்குறாங்கங்கிறத சொல்லலையோ! ஒரு கட்டத்துல எனக்கு பிரகாஷ் என்னதான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. சரியா? இப்ப வந்து என்னடா! அவ்ளோ பெரிய பேரழகா! வரிசையா வந்து பார்க்குறாங்க அப்டின்லாம் எந்த கிரிஞ்சையும் எடுத்துட்டு வராதீங்க.
நான் தான் முட்டா மாரி முன்னாடியே வந்து சிக்னல் குடுத்துட்டேன்னு சொன்னேன்ன. அதனால தான் பார்த்திருப்பாங்க மோஸ்ட்லி. இப்ப அந்த பையன் வந்து நான் சொல்றேன். "போனி இந்த மாரி வந்து பிரகாஷ் வந்து என்ன விட்டுட்டான். ஆனா சிக்கினது நீனு" அப்படிங்கிறேன். "பிரகாஷா? அந்த வந்து 2 பேர் கிராஸ் பண்ணி போனாங்க. அதுல இருக்கிற குட்டையா இருக்கிற பையன சொல்றியாப்பா?" அப்படின்னு கேக்குது மோனி. "ஆமா மோனி" அப்படிங்கிறேன். "ஆ சாரி மிகாசா உன்கிட்ட இருந்து ஒண்ணு மறைச்சுட்டேன்." "என்ன மறைச்ச?" இது ப பக்கத்துல ஒருத்தன் நெட்டையா போனானே! ஆமா. அவனும் பல்ல காட்டுனான் பாத்தியா? அப்டின்னுச்சு. ஆமா அப்டின்னேன். அவன் யாரும் இல்ல. நம்ம வாலிபால் டீம்ல இருக்கிற பிரவீனு. ஆ பிரவீன் வந்து என் பஸ்ல வர்றவன். அவன் தான் என்னைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்டின்னு 2 பேரும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஐய்யய்யோ! அப்டின்ட்டு வந்து அவிங்க 2 பேரும் செட் ஆயிட்டாய்ங்க. பிரவீன், பிரகாஷ். மோனி, விகாஷா. கொடுமைய பாத்தீங்களா? ஓ! அப்படியா? ஒரு நிமிஷம் நான் சந்தோஷப்பட்டுட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரியே போணுச்சு. எப்பவுமே எங்க டயத்த பாத்துட்டு கிராஸ் பண்ணி வர்றது, போறது இந்த மாரியே வந்து ஒரு கிரிஞ்சு ஃபேரி டேல் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து இன்னொரு ஒரு இது. எனக்கு ஆனா கில்ட். இந்த மாரி கீர்த்தனா வந்து இவன எவ்வளவு நம்புனுச்சு. ஆனா வந்து இந்த பரதேசி பையன் நம்மள வந்து பாக்குது. இதே மாரி நெறைய பொண்ணு சைட் அடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால ச்சே நாய் ஏன் இப்படி பண்ணுது? திருத்தி வந்து நம்ம கீர்த்தனா கூட ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு என்னோட மண்டையில இருக்க கெமிக்கல்லாம் வந்து வேற விதமா யோசிக்குது இப்ப. சரியா? நீங்க கேட்கலாம். இவ்வளவு மழுமட்டத்தனமா வந்து எவனாச்சும் யோசிக்கலாமா? ஏன்னா 11த் பப்ளிக்கு அந்த டயத்துல எவனுக்கும் சிலபஸ் தெரியாது. மார்க் கம்மி பண்ணிடணும். இத்தன பிரச்சனையில எனக்கு வந்து கீர்த்தனா காதலிக்கிற பையன் வந்து நம்மள பார்க்கறான்ங்கிறது தான் வருத்தமா அப்டின்னா, லிட்டரலா அதுதான் வந்து என் மனசுல இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்கிறாங்கல்ல நம்ம கூட. அதனால வந்து எனக்கு தெரியும். அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல கேரக்டர் அப்டின்ட்டு. ரொம்ப நல்ல கேரக்டர். ரொம்ப ஜென்யூனான பொண்ணு கீர்த்தனா. அத வந்து இந்த மாரி ஒரு கழுசடை கிட்ட மாட்டுதே அப்டின்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதனால நீங்க வந்து ஒரு புனித வேலைய பார்க்க கிளம்பிட்டீங்க. அப்புறம் வாங்க. புரியிற வேலைன்னு சொல்லாதீங்க. எனக்கு இப்ப நடந்த கிரிஞ்சா தான் இருக்குது. நான் அப்ப என்ன பண்றேன், சரி எப்படியாச்சும் பிரகாஷ திருத்தி, அத வந்து கீர்த்தனா கூட செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ப வந்து நெறைய வாட்டி பேசுவோம்ல. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இதெல்லாம் நடக்கும். புக் அதெல்லாம் கேட்பாங்க பசங்க நெறைய வாட்டி பொண்ணுங்க கிட்ட. அதனால வந்து அதுல தெரிஞ்ச கேங்ல தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இந்த மாரி என் பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு. அத கூப்பிட்டு இந்த மாரி விகாஷா கிட்ட வந்து பிரகாஷ் பேசணுமா கொஞ்சம் திரும்ப சொல்லு. திரும்புறேன். திரும்புனா அவன் வந்து சொல்றான், நம்ம 2 பேரும் நீ எப்படியா இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னு தெரியும். நம்ம 2 பேரும் என் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது" அப்படின்னான். ஆனா ஆனா இந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருச்சுங்கிற மாரி, சரி இதுதான் நல்ல கேப்பு. செட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். ஓகே பிரகாஷ். லெட் பி ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டு, வர்றேன். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். திடுக்கிடும் தகவல். இதுவரைக்கும் ஒரு டானுங்கிற கேரக்டர நான் மறந்தே போயிட்டேன். எப்பயாச்சும் இப்ப வர்ற வழியில பாப்பாங்க. சரி, அது எப்படியா இருந்தாலும் போக போற கேரக்டர் தானே அப்படின்னு நான் விட்டுறது. இப்ப சொல்றாங்க நம்ம பிரகாஷ், உங்க ஊர்ல டான் இருக்காப்புலல்ல, முன்னாடி நம்ம ஸ்கூல்ல 12த் படிச்சவங்க. ஆ ஆமா தெரியும். சொல்லு அப்படிங்கிறேன் நானு. ஆ ஆ அப்படிங்கிறேன். உனக்கு தெரியுமா அவங்கள? அப்படின்னா, இல்லையே தெரியாதே. நானு இல்லையே தெரியாதே. அ என்ன ஆச்சு அப்படின்னோனே, எங்க ஊரு பொண்ண வந்து ஏன்டா பாக்குற அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டான் அன்னைக்கு, திருவிழாவுக்கு வந்தப்ப அப்படின்னோனே, அப்படியா? எனக்கு தெரியாது. அப்படின்னோனே, நீ அவன லவ் பண்றியா? அப்படிங்கிறான். எனக்கு வந்துச்சுன்னா கோவம். இதுக்கு முன்னாடி ஒரு கிரிஞ்சு பூஜையில வர்ற ஒரு சீன் மாரி, ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம இவரு வந்து பிரகாஷ் வந்து ப்ரொபோஸ் பண்ண டைப் பண்ணாரு. இந்த மிகாசா, மிகாசா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் திரும்பல. இந்த இடத்துல மிகாசா அப்படின்னா நான் திரும்பிட்டேன். அப்படின்னு. உடனே அவன் வந்து நான் உன்ன லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா? இதுதான் ஃபர்ஸ்ட் மிகாஸோட வாழ்க்கையில வந்து டைரக்ட் அப்ரோச்ங்கய்யா. சரியா? எனக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து அப்படியே என்னோட டைரீஸ்ல வந்து நல்லா வச்சுப்பேன் அப்படிங்கிற மாரி, அந்த நேரத்துல கோவம் வரும்ல, "செருப்பால அடிக்கிறேன் வாங்கிக்கிறியா?" அப்படின்னு கேட்டேன். அந்த மாரி எனக்கே இப்ப கிரிஞ்சா தான் இருந்துச்சு. அந்த டயலாக்லாம் கேட்டா. புடிச்சிருக்கா, புடிக்கலான்னு டீசென்ட்டா கேட்டான். புடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆ தேவையில்லாத விஷயம். அந்த மாரி அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்துச்சா, "நீ என்ன லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்டோனே, "நான்லாம் யாரையும் பார்க்கல. எனக்கு அவன்லாம் யாருன்னே தெரியாது" அப்படிங்கிறேன் நானு. "சரி, சரி கோவப்படாத, கோவப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இது நிகழ்வு முடிஞ்சிருச்சு. இப்ப ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது டான் வந்து இன்னும் வந்து ஏதோ ஒரு மூலையில ஏதோ கிரின்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க
நம்ம பிரசாந்த் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டாரு. ஓகே. ஷி இஸ் அவைலபிள் அப்படின்னு. அதே டைம் வந்து நான் வந்து கீர்த்தனாவ வந்து செட் பண்ணி வச்சிரலாம். அப்படிங்கிற ஒரு மனக்கோட்டையில அவர் கூட ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில வந்து அங்க வந்து ரெகுலர் டார்ச்சர்ல போய்க்கிட்டு இருக்குது. மோனிக்கும் அ நம்ம பிரவீனுக்கும். இதுல வந்து ஹைலைட் என்னன்னா, பிரவீன் வாலிபால் டீமோட இதுவா பிளேயரா. அவர் வந்தாலே வந்து பொண்ணுங்கலாம் அப்படியே கிரேசி ஆயிடுவாங்க. ஓ! வராரு. ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்? அப்டின்ட்டு. அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் அந்த காலத்துலலாம். எனக்கு வந்து சில்லற பயலுக்கெல்லாம் கூட்டம் கூடுது அப்டிங்கிற மாரி தான் என்னோட ரியாக்ஷன் இருந்துச்சு அந்த காலத்துல. அப்ப வந்து எப்டின்னா வந்து அவர் கொஞ்சம் வந்து இந்த மாரியெல்லாம் பொலைட் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. அவர் வந்து என்ன எல்லாரும் பாக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நான் உன்ன பாக்குறது வந்து உனக்கு புண்ணியம் அப்டிங்கிற மாரி அப்ரோச் பண்ணுவாரு அவரு, பிரவீன். இது "நீ என்ன லவ் பண்றியா?" டைரக்ட் அப்ரோச் தான் அவரு. "நீ என்ன லவ் பண்றியா? பண்ணலையா? பண்றியா?" அப்டின்னு டார்ச்சர் பண்ணுவாரு. நம்ம இவங்க மோனி. இந்த மாரி போய்க்கிட்டு இருந்துச்சா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் கீர்த்தனா ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன். இது ராய்க்குப்பட்டு வராது. பிரசாந்த் வந்து எப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் கீர்த்தனாவோட வாழ்க்கையாச்சும் நம்ம திருத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் கீர்த்தனாவ வந்து ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். பெஞ்சோட பெஞ்சா உட்கார்ந்து, "கீர்த்தனா, கீர்த்தனா, இந்த மாரி வந்து பிரகாஷ் வந்து நீ நெனைக்கிற மாரி கிடையாது. இந்த ஸ்கூல்லயே இருக்கிற மோசமான ஒரு பொண்ண வந்து லவ் பண்றான். அந்த அளவுக்கு கிரிஞ்சா அவன் இருக்கான். அதனால பையன வந்து பார்க்காத." அப்படின்னு நான் ஒரு சொல்றேன். இப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கய்யா? அந்த இடத்துல? நான் அந்த பொண்ணா இருந்தா யாருன்னு கேட்பேன். பட் நீங்க முன்கதை சொன்னதுனால நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்களே இது பண்ணி பாருங்க. தவிர்த்து. ம். ம். டக்குனு கீர்த்தனா திரும்பி, "உன்ன தானே லவ் பண்றான். அது எனக்கு தெரியும்." அப்படிங்குது. சட்டென்று உடைந்து போனது ஒரு மனக்கதவு அப்படிங்கிற மாரி, நான் என்னென்னமோ நெனச்சு வந்தேன். இத வந்து ரொம்ப கில்ட்டாச்சோ, என்னமோ நம்ம மேல தப்பு இருக்கிற மாரி நெனச்சுட்டு நான் வர்றேன். அசால்ட்டா உடைச்சு விட்டு போயிட்டான் இத சொல்லி. நான் சொல்றேன், "இதுதான் தெரியுதுல்ல, அவன் ஒரு பொறுக்கின்னு தான் தெரியுதுல்ல. எதுக்கு புள்ள நீ பாக்குற?" அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ ஒரு வந்து நான் வந்து நெனச்சேன், இந்த மாரி நல்லவங்களா இருக்காங்க. நல்லவங்களா இருக்கிறவங்க போய் ஏன் சாக்கடையில சிக்குறாங்க தெரியுமா? இந்த மாரி மனநிலை அவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான். அத சொல்றா, இதெல்லாம் டெம்பரவரி தான். கொஞ்ச நாள்ல ஸ்கூல் முடிஞ்சா மறந்துருவான். அதுக்கப்புறம் நான் வந்து அவன திருத்திருவேன். திருத்துங்க பாஸ். திருத்துங்க. நல்லா திருத்துங்க. நிம்மதியா இருங்க. அதாவது இவங்க ஒரு வேலை பார்க்க போனாங்க. பதிலுக்கு அங்கருந்து ஒரு வேலை திருத்துங்க பாஸ். திருத்துங்க. இனிமேல் வந்து நீ வந்து எவ்ளோ செருப்படி பட்டாலும் எனக்கு கவல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். உன் விதிய யாரால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக் பரீட்சை ஆரம்பிச்சிருச்சு. போய்க்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் இன் 11த் பப்ளிக்னா, அ அந்த பையன் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ். நம்ம பிரகாஷ் தெரியும். நாங்க மேத்ஸ் எழுதிட்டு இருக்கோம். வந்து எக்ஸாம் வந்துருச்சு. பசங்க விட்டு தானே டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஒட்டுறது, சம்டைம் பசங்கள விட்டு தான் பண்ண சொல்லுவாங்க. பிடி சாரு பசங்கள விட்டு பண்ண சொல்லுவாங்க. அப்ப வந்து வாலண்டியரா 2 ஜீவன் நெட்டையும், குட்டையும் சாரி. நான் உருவக்கேள்வி பண்றேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு வந்து டக்குன்னு வந்துருச்சு. அ அந்த நீங்க வேணா வந்து அந்த நான் என்னால மைண்ட் பிக்சர ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணியிருப்பேன். அ லிட்டரலா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு தொடப்பக்கத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு கத்திரிக்காய் வர்ற மாரி தான் இருக்கும். எனக்கு வந்து இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. சரி விடுங்க, விடுங்க. கதைக்குள்ள வாங்க. அந்த அந்த கேரக்டர் வாலண்டியரா போய் 12க்கு வந்து அலை இந்த டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தா, கம்ப்யூட்டர் சயன்ஸும், மேத்ஸ், பயாலஜியும் ஒரே கிளாஸ்ல வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்க வருதுன்னு தெரியல. சரியா? அதனால இப்ப வந்து சீக்ரெட் சிஐடி வேல பார்க்க போறாங்க 2 பேரும். வந்து ஒட்டியாச்சு, தெரிஞ்சிருச்சு எங்கன்னு. அந்த பஸ்ஸுல வந்து ஒரே சீனு தான் அன்னைக்கு. தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு அப்டின்ட்டு. சரி போடா வருது. விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போய் உட்கார்றோம். டெஸ்க்ல வந்து பெருசா போட்டிருக்கு. 2 டெஸ்க்லயும் பெருசா போட்டிருக்குது. மோனி முன்னாடி உட்கார்றாங்க. பின்னாடி நான் உட்கார்ந்திருக்கேன். அ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் இவன் பேர் என்ன? பிரகாஷா? பி அ எம் அப்படின்னு போட்டு ஹார்ட் என்னங்கய்யா எல்லாத்துலயும் இப்படி ஒரு செயல் இருக்கு அப்படின்னு நினைச்சு கிரிஞ்சா யோசிக்காதீங்க. அதிகபட்சம் வந்து அப்ப இருக்கிறப்ப இந்த போன்லாம் கிடையாதுல்ல. ஸ்டோரி Facebookல போடுறது அதெல்லாம் கிடையாது பெருசா. அதனால இந்த மாரி கிரிஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாரி போட்டிருக்காங்க டெஸ்க்ல. அவ டெஸ்க்க எட்டி பார்க்கிறேன். அதுலயும் அதே மாரி இருக்குது. சரியா? கிரிஞ்சு இப்ப வந்து இட்டாச்சி காலையில வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு படுத்திருப்பான்ல. இவன் பசுபதி படுத்திருப்பானே. என்னடா இது சொல்லி முடிங்கடா அப்படிம்பானே அந்த மாரி இப்ப உட்கார்ந்து
எனக்கு கதை கொஞ்சம் ரொம்ப பெருசா போகுது. இந்த போர்ஷன்லாம் வந்துட்டு. ம். ஓ! சரி. நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா போறேன்னு நெனைக்கிறேன். சரி. அதுக்கப்புறம் இது தமிழ் பரீட்சை, லாங்குவேஜ் பரீட்சைலாம் முடியுது. மேத்ஸ் எக்ஸாம் வருது. மேத்ஸ் எக்ஸாம் அப்ப 2 பேரும் வந்து வேற இடத்துல உட்கார்றோம். பசங்க அந்த பக்கத்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் பசங்க தான் எங்க பிரின்சிபல் சார் கூப்பிட்டு சொல்றாரு. இந்த மாரி அவங்க கொஞ்சம் படிக்க மாட்டாய்ங்க. பார்த்து ஹெல்ப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி பொழச்சு போறாய்ங்க அப்படின்ட்டு உட்கார்றோம். உட்கார்ந்தா அங்கேருந்து பல்ல இளிச்சுக்கிட்டு ஒரு உருவம் வந்து 2ம் வருது. ஃப்ரண்ட் டோர் வழியா ஒண்ணும், இன்னொரு 2வது டோர் இருக்கும்ல, அது வழியா இன்னொரு உருவம். 2ம் பார்த்தா யாரு? நம்ம பிரகாஷும், பிரவீனும். சரியா? அங்க தான் ட்விஸ்ட்டே. வர்றான்டி இந்த இந்த நாடோடிகள் படத்துல சொல்லுவானே, "ஐயய்யோ! ஏதோ போட்டான்டி ஓடி" அப்படிங்கிற மாரி நானும் இவனையும் உட்கார்ந்துருக்கோம். பார்த்தா வந்து மோனிக் பக்கத்துல பிரவீன் உட்கார்ந்துட்டாரு. சரியா? இப்ப நான் வந்து மோனிக்கு பக்கத்துல அடுத்து உட்கார்ந்துருக்கேன். மோனிக்கு முன்னாடி டெஸ்க்ல வந்து நான் தப்பிச்சுட்டேன். பிரகாஷ். ஓகேவா? நான் எஸ்கேப்பு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தப்பிச்சுட்டேன். நீ மாட்டிக்கிட்ட அப்டின்ட்டு. நான் வந்து பரீட்சை எழுதுறேன். எல்லாம் ரெப்பன்ட்டா கொண்டு வந்திருக்காரு நம்ம பிரவீனு. எல்லாத்துக்கும் ரெடியாகி வந்திருக்காரு. ரெபண்ட், பென்சிலு. நம்ம ஆளு எப்படின்னா ஆப்போசிட்டு. அவன் படிப்பான். நல்லா படிப்பான் மோனி. ஆனா வந்து ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு வராது. பாத்தீங்கன்னா ஸ்கேலு, பென்சிலுமே வந்து பாதி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்னு. அவ்வளவுதான் பரீட்சைக்கு. நம்ம அப்படி கிடையாது. எல்லாத்தையும் வரிசையா வைக்கிறது பொருள்லாம். அந்த மாரி போறது. சரியா? இந்த மாரி உட்கார்ந்திருக்கப்ப பென்சில் வந்து கீழ விழுந்துருச்சு. எங்க போணுச்சுன்னு தெரியல. அவர் 2 கொண்டு வந்தாருல்ல. அந்த மாரி வந்து அவர் ட்ரை பண்ணாரு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. இந்த மாரி நெறைய கிரிஞ்சுகள் போணுச்சு. நான் அடிஷனல் பேப்பர் வாங்குனத கிளாஸே வந்து ஆன்னு பார்த்தது. அதுக்கப்புறம் அப்படின்னு பிரவீன் சொன்னது. இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் நெனச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. அதுக்கப்புறம் வந்து இதுவும் முடிஞ்சுச்சு. வேற வழியே இல்லாம மோனிய பார்த்து பிரவீன் எழுதிட்டாரு. சரியா? எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. இங்க தான் பெரிய விஷயமே நடந்தது. மோனிய பார்த்து எழுதுன பிரவீன் வந்து மோனிய விட 2 மார்க் கூட. ஐயோ! சரி விடுங்க. அந்த 2 மார்க் படிச்சிருப்பேன். ஆக்சுவலா மோனியோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. அதனால வந்து அவனுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. அவன் எழுத்து நல்லா இருக்கும். கடைசில பார்த்தா அப்படி நடந்துருச்சா, போட்டு கலாய்ச்சு தள்ளிட்டான் பஸ்ஸுல. "ஏய் மார்க் என்னன்னு தெரியுமாடா?" அப்படின்ட்டு. நமக்கு மோனிகா பத்திட்டு எரியுது. ஐயோ! மாலா எரியுதுடி மாலா அப்டின்ட்டு வர்றா அங்கேருந்து. சரியா? எங்க மார்க்கெல்லாம் அவிங்க பாத்துட்டு வந்துட்டாய்ங்க. எவ்வளவுன்னு. அடிஷனல் ஷீட்லாம் வாங்கி எழுதுனேன். ஒண்ணும் இல்ல அப்டிங்கிறான். என் மார்க்க பாத்துட்டு. "நீ வந்து 100 எடுத்துருவேன்னு பாத்தேன் நானு" அப்டின்னா. "மூடுறியா?" அப்டின்னு அந்த மாரி ட்ராமடைஸ் பண்ணிட்டாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து 12த் வந்தோம். ரொம்ப கிரிஞ்சா இருக்காங்கய்யா. இல்ல. ஜவ்வா இழுக்குது கதை கொஞ்சம். கருமம் கொஞ்சம் ஜவ்வா இருக்குது. அ இதுக்கிடையில தான் வந்து போயிட்டாரு. கம்ப்ளீட்லி வேனிஷ்டு. அ இப்ப 12த்ல வந்து என்ன நடக்குதுன்னா, இங்க தான் வந்து நீட் அண்ட் ஜேஇ கிளாஸஸ்லாம் நடக்குது. அதனால வந்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துருப்போம். ஆ பசங்களும், பொண்ணுங்களும். ஸ்பெஷலா வெளியில இருந்து பசங்கலாம் வர்றாங்க. புதுசா சார்லாம் வர்றாங்க. கோச்சிங் சென்டர்ல இருந்து. பார்க்க அழகா இருக்கிறாங்க இந்த சார்லாம். உடனே வந்து பசங்களுக்கெல்லாம் எரியுது. இவங்க வந்தாலே எரியுது. ச்சே வர்றான்டா. வந்து என்னமோ வந்து இவன்லாம் வந்து பொண்ணுங்களெல்லாம் தட்டி தூக்கி இழுத்துட்டு போற மாரி. அவிங்களுக்கு எரியுது. அந்த மாரி நாங்களும் சும்மா இல்ல. அவர் வர்றாருடி அப்படிங்கிற இந்த மாரி கிரிஞ்சுகள் பலவிதமாக போய்க்கிட்டு இருக்கிற இதுல வந்து பரீட்சை, பரபரப்பு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா அவிங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாய்ங்க. நமக்கு கிடைக்காது இந்த கனி அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த பிரச்சனைலாம் போணுச்சு. இதுக்கு இடையில வந்து நெறையா ட்ராமா நான் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து எதெல்லாம் அட்வான்டேஜோ அத மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜஸ் நெறைய இருந்துச்சு. எங்க வீட்ல பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்து இன்னொரு ஒரு ஊருக்கு மாத்திட்டாங்க. அதே ஸ்கூல் தான். மாத்தி நான் அங்கேருந்து வர்றது, இதெல்லாம் ரொம்ப டிராவல் ரிலேட்டடா ரொம்ப சிக் ஆயி, எங்க வீட்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தலைய சீவ விடல. பொட்டு வச்சுக்காத, எதுக்கு கிளம்புறதுக்கு இவ்ளோ லேட் ஆக்குற? இந்த மாரிலாம் ரொம்ப ட்ராமடைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மாரி ஒரு வழியா முடிஞ்சு, எப்படா இந்த ஸ்கூல விட்டு போவோம், கண்றாவி கருமம் புடிச்சது அப்படின்னு முடிச்சு வெளியில வந்தோம். இதான் என்னோட பள்ளி பருவம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலா நாங்க வந்து பள்ளி பருவம்னு ஆரம்பிக்கல. பட் வழி இல்லாம அதுக்குள்ள கதைய முடிச்சிருக்கோம். ஆ வேற என்ன இருக்கு? வேற வந்துட்டு இன்னும் நெறைய பேசலாம்னு தான் தோணுது. இப்பயே 2 மணி நேரம் தாண்டி வந்துருச்சு ரெக்கார்டிங் வந்துட்டு. இப்படியே இழுத்துச்சுன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ ஃபியூச்சர்ல மேபி கன்டின்யூ பண்ற மாரி இருந்துச்சு பேசுறோம்.
இப்போ வந்து என்னன்னா, சிம்பிளா அவ்வளோதான். இப்போ வந்து என்னன்னா, இது வந்து நாங்க ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் சொல்லியிருக்கோம். இன்னொரு சைடு சொன்னோம்னா, ரத்த சரித்திரம் நெறையாலாம் போயிட்டுருக்கும். என்னோட கதை ரத்த சரித்திரம் தான். பட் இவங்க சைடு இருக்கு. பட் ஒரு சில கதைகள்லாம் சொல்ல வேணாம். நாங்களே வேணாம். இதுவே போதும். இதுக்கு மேல மிக்காசாவோட இமேஜ மிக்காசா உடைச்சுக்க விரும்பல ஃபிரெண்ட்ஸ். இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. யாரால வேணாலும் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க படிக்கல அப்டின்னா, அதுக்கு காரணம் நீங்க கிடையாது. உங்களோட முயற்சி அதுக்கு ஒழுங்கா பாடம் எடுக்குறாங்களான்னு பாருங்க. நீங்களும் படிக்கலாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஜுகேஷன். ம். சரி ஓகே. நல்ல கருத்தூசியோட போட்டுருக்காங்க. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? அத சொல்லு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து எ நான் சொன்னது மாரி டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் தான் எனக்கு இத்தன நாளும் வந்து மனசுல இருந்துச்சு. ஒரு மாரி அந்த பேரெல்லாம் கேட்டாலே டானோட பேரெல்லாம் கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படியே ஒரு மாரி பயமாகும், பதட்டமாகும். ஆனா வந்து எங்க வீட்ல அந்த மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாரி இந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா, அவன் வந்து அ பிள்ளையார் ஊர்வலத்த வந்து எங்க வீட்டு வழியா எடுத்துட்டு போனான். 2 கிலோமீட்டர் சுத்தி. அப்படியெல்லாம் பண்ணி எங்க அப்பாவையே புடிச்சு, "நீ என்னடா சும்மா இருக்க மாட்டியா?" அப்படி இப்படின்லாம் கேட்டு ரொம்ப ட்ராமடைஸா போணுச்சு. அதனால எனக்கு பிடிக்காது. இது பேசுறதுக்கு எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்காது. ஆனா வந்து இப்ப நான் பேசுறப்ப எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. ஐ கேன் ஃபீல் எதெல்லாம் வந்து நல்லதா இருந்துச்சு. ஒரு ஆள் நமக்காண்டி எஃபோர்ட் எடுத்தாங்க. நமக்கு இதெல்லாம் நடந்திருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்து கொஞ்சம் குஜாலா ஆயிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா வந்து எனக்கு இந்த உடன்பாடு கிடையாது. இந்த பள்ளி பருவத்துல பள்ளிக்கு வந்தீங்க அப்படின்னா, படிக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. அடுத்தவங்கள வந்து கசகசன்னு போட்டு பண்றது உங்க வேலையே கிடையாது. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா டீசென்ட்டா விலகி போயிடுங்க. ஸோ ஒரு அரிய கருத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு? உங்களுக்கு எப்படி ஃபீல்? எனக்கா? நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேணாம்னு இருந்த விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க. நானும் அதே மாரி தான் சொல்ல நான் வந்து நான் திருடுனதெல்லாம் மறைச்சிடலான்னு பார்த்தேன். ம். இல்ல. எனக்கு வந்து என்ன ப்ராப்ளமா இருந்துச்சுன்னு நெனச்சேன்னா, ஆல்ரெடி என்ன சுத்தி ஒரு பேர் ஓடிட்டு இருக்குல்ல. ம், ம், ம். அதுக்கு நானே ஃபீல் போடுற மாரி இருக்குது. இன்ஃபாக்சுவேஷன்ங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான். அது டீச்சர் மேலயா இருக்கட்டும், இல்ல வந்து உங்க சக தோழர், தோழி மேல இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதே மாரி தான் இட்டாச்சியும். இட்டாச்சி இந்த விஷயத்த வந்து ஓப்பனா சொன்ன வரைக்கும் எனக்கு ஹேப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாரி கிரிஞ்சு கதைகள சொல்லிட்டு, அவரு சொல்லாம விட்டிருந்தாருன்னா, இன்னும் அசிங்கமா இருந்திருக்கும் எனக்கு. அதனால நீ அடி வாங்குறத விட என்னையும் சேர்த்து கூட சேர்த்துட்டீங்க. அவ்வளவுதான். நன்றி ஃபிரெண்ட்ஸ். சரி ஓகே. நாங்க வந்துட்டு இல்ல அதுக்குள்ள முடிக்கக்கூடாது. அதுக்குள்ளலாம் முடிக்கக்கூடாது. இன்னும் இருக்கு. இதே மாரி உங்களுக்கு எதுவும் பிரகாஷ், பிரவீனு, தானி இந்த மாரி கேரக்டர்லாம் தெரிஞ்சுச்சு அப்டின்னா, நீங்க தாராளமா வந்து இதாச்சி அணுகலாம். அவர் வந்து உங்களோட கதைகள் கேட்கறதுக்கு தயாரா இருப்பாரு. எமோஷனல் சப்போர்ட் குடுப்பாரு. என்ன இட்டாச்சி கரெக்ட் தானே? இது 1 மணிக்கு. சரி விடுங்க. அது நம்ம இல்ல அது நம்ம டீம் மெம்பருக்குள்ளேயே இருக்கிற இது. அத தாண்டி வெளிய போனோம்னா அது நல்லா இருக்காது. சரி ரைட்டு. நன்றி. மிக்க நன்றி. இதுவரைக்கும் நம்ம பேசினதுலயே நெறைய வாட்டி சிரிச்சு பேசின எபிசோட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. பேசி 3 எபிசோடு தான். இது வேற அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சரியா? ஆனா வந்து எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, தயவு செய்து அத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சிரிங்க. நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. கிரிஞ்சா இருந்தாலும் பரவால்ல. சிரிச்சு பழகுங்க. சரியா? இருங்க. பாயெல்லாம் இல்ல. இன்னும் இருக்கு. இன்னும் கன்டென்ட்லாம் இருக்குல்ல. இன்னும் யார் இதுதான் சொல்றது? ஓரலே குறியா இருக்காங்க. ம். சொல்லுங்க, சொல்லுங்க. சரி ஓகே. நாங்க வந்துட்டு Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் கேளுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபீட்பேக் குடுக்குறதா இருந்தா எங்களுக்கு தனியா Instagram ஐடி இருக்கு. பாட்காஸ்ட்க்கு ஐடி இருக்கு. அதே மாரி Discordல வந்து குடுங்க. Discordல குடுத்தீங்கன்னா, நாங்க எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதே மாரி கீழ வந்துட்டு ஃபீட்பேக் லிங்க் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் அனானிமஸா குடுக்கணும்னா தாராளமா குடுங்க. அதே மாரி நீங்க Google அக்கவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நார்மலா குடுத்தீங்கனாலே அது வாட்டி ஸோ வேற என்ன இருக்கு? வேற வந்துட்டு ம் அதான் உங்களுக்கு எங்க ஃபீட்பேக் குடுக்கணுமோ தாராளமா குடுங்க. நாங்க எந்த ஃபீட்பேக்னாலும் தாராளமா குடுத்தா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ வேற இது வந்து இவங்களே நான் வச்சு கூட்டு வந்திருக்கேன். அடுத்து மறுபடியும் எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது புரியல. இட்டாச்சிக்கு ஒரு பெரிய கை வந்து இது நடக்குமா அப்படின்னு நான் நெனச்சேன். அத நடத்திட்டாரு. கூட்டிட்டு வந்து பேச வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 6 மாசம், 8 மாசத்துக்கு மேல வந்து ஃபாலோ அப்லயே போய்க்கிட்டு இருந்துச்சு. "ஐயா வருவீங்களா?" "இல்லங்கய்யா இன்னைக்கு வர முடியாது" அப்படின்ட்டு. அந்த அளவு வந்து டெடிகேஷனான ஒரு ஆளு. அதனால வந்து ப்ளீஸ் டூ சப்போர்ட் அவர் சேனல். ம். சேனல் இல்ல பாட்காஸ்ட். பாட்காஸ்ட் 2ம் தான். சரி ஓகே. ஆமா. அவன் யூடியூப் இருக்கும்ல. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு எது விருப்பமோ பாருங்க. உங்கள அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி. இவங்க வந்துட்டு மிகாசா. போய் வருகிறோம். நன்றி. பாய். ம். வணக்கம்.